ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவது தினத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ಎರಡನೇ ದಿನವನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾನೆ. நல்ல ஒரு செய்தியை கேட்டீர்கள். ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳಿದ್ದೀರಿ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. யாரும் இப்ப அங்கங்கே போக வேண்டாம். ಯಾರು ನೀವು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಡಿ. அருமையான போதக ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தார்கள். ಪ್ರಿಯ ಸೇವಕರಾದ ಜಯಕುಮಾರ್ ಅಯ್ಯನವರು ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶವನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟರು. அக்கினி அக்கினி என்று சொல்லுகிறோம். ಬೆಂಕಿ ಬೆಂಕಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில அந்நிய அக்கினியும் என்ன செய்கிறது? ಕೆಲವು ಅನ್ಯ ಬೆಂಕಿಯು ಏನು ಮಾಡುತ್ತಿವೆ? அந்நிய அக்கினியும் இருக்கிறது. ಅನ್ಯ ಬೆಂಕಿಯೂ ಇದೆ ಅಂತೆ. நமக்கு தேவை தேவனுடைய ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು ದೇವರ அக்கினி ಬೆಂಕಿ. நாங்க நேற்று நாம் கேட்டது போல ನಿನ್ನೆ ನಾವು ಕೇಳಿದ ಹಾಗೆ எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி, ಎಲಿಯನು ಏರ್ಪಡಿಸಿದ ಬಲಿಯ ಪೀಠದ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದ ಬೆಂಕಿ, அந்த அக்கினி தான் நமக்கு வேண்டும். ಆ ಒಂದು ಬೆಂಕಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலருடைய சிரசின் மேல் இறங்கின அந்த அக்கினி தான் நமக்கு வேண்டும். ಅಪೊಸ್ತಲರ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದಂತ ಬೆಂಕಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சில அந்நிய அக்கினியை குறித்து அருமையான போதகர் சொன்னார். ಸೇವಕರು ಅನ್ಯ ಬೆಂಕಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದರು. சங்கீதம் 21:8-9 ಕೀರ್ತನೆ 28:8-9 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உமது கை ನಿಮ್ಮ ಕೈ சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். ಭುಜಬಲದಿಂದ ನಿನ್ನ ಹಗೆಗಳನ್ನ ಹಿಡಿವಿ. உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். ಬಲಗೈ ಶತ್ರುಗಳನ್ನ ನಿನಗೆ ಸಿಕ್ಕುವರು. உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடும். ಯೆಹೋವನು ಮಹಾಕೋಪದಿಂದ ಅವರನ್ನ ನಾಶ ಮಾಡುವನು. அக்கினி அவர்களை பட்சிக்கும். ಆತನ ಕೋಪಾಗ್ನಿ ಅವರನ್ನ ದಹಿಸಿ ಬಿಡುವುದು. கர்த்தரை என்ன செய்யக்கூடாதா? ಕರ್ತರನ್ನ ಏನು ಮಾಡಬಾರದಂತೆ, பகைக்க கூடாது. ನಾವು ಹಾಗೆ ಮಾಡಬಾರದಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை எப்படி பகைக்க கூடாது? ಕರ್ತನ ಹೇಗೆ ಹಾಗೆ ಮಾಡಬಾರದು? ஆதி சபையிலே ಆದಿ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய சபையை ದೇವರ ಸಭೆಯನ್ನು பகைத்த, ಹಾಗೆ ಮಾಡಿದ, பாழாக்கி கொண்டிருந்த, ಹಾಳು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಂತ, துன்பப்படுத்தி கொண்டிருந்த ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದಂತ அந்த சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார். ಸೌಲನನ್ನ ನೋಡಿ ಕರ್ತನ ಹೇಳಿದನು, ಸೌಲನು சபையை தான் என்ன செய்து கொண்டிருந்த, துன்பப்படுத்தி கொண்டிருந்த ಸಭೆಯನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದ. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? ಕರ್ತನ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? நீ துன்பப்படுத்துகிற ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವ ಯೇಸು நானே. ನಾನೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபையை துன்பப்படுத்துகிறவர்கள் யாரை துன்பப்படுத்துறாங்க? ಸಭೆಯನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸುವಂತವರು ಯಾರನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ? அப்ப இயேசுவை பகைக்கிறவங்க யாரை பகைக்கிறாங்க? ಯೇಸುವನ್ನ ಹಾಗೆ ಮಾಡುವಂತವರು ಯಾರನ್ನ ಹಾಗೆ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ? அந்நிய அக்கினி, ಅನ್ಯ ಬೆಂಕಿ சபையை என்ன செய்ய வைக்கும்? ಸಭೆಯನ್ನ ಏನು ಮಾಡಲಿಡುತ್ತದೆ? பகைக்க வைக்கும். ಅದು ಹಾಗೆ ಮಾಡಲಿಡುತ್ತದೆ. பகை, ಹಾಗೆ ரோதம், ವಿರೋಧ. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10:12 ನೀವು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீதிமொழிகள் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10:10 12 ವಾಕ್ಯ. பகை ದ್ವೇಷವು என்னத்தை உண்டாக்கிறோம்? ಏನನ್ನ ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ? விரோதத்தை உண்டாக்கிறோம். ಅದು ಜಗಳಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ. பிரிவினையை உண்டாக்கிறோம். ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. விரோதமான போக்கை கொண்டு வந்து விடும். ವಿರೋಧವಾದ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்போ ಪ್ರೀತಿಯೋ பாவங்களையும் மூடும். அன்பு தாங்க அக்கினி. ಪ್ರೀತಿಯ ಬೆಂಕಿ. அன்புதான் அக்கினி. ಪ್ರೀತಿಯ ಬೆಂಕಿ. பெரு வெள்ளம் வந்தாலும் அந்த அன்பை நேசத்தை என்ன செய்ய முடியாது, அவிக்கவே முடியாது. ಈ ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ ಬಂದರೂ ದೇಶವನ್ನು ಮುಚ್ಚಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. அன்புதான் அக்கினி. ಪ್ರೀತಿಯ ಬೆಂಕಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಏನು ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ? மூடிடும். ಅದು ಮುಚ್ಚುತ್ತದೆ. விரோதத்தை கொண்டு வராது. ಅದು ದ್ವೇಷವನ್ನು ಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. கொண்டு வராது. ಹಾಗೇನು ಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா அந்த பகை, ನಮ್ಮ ದ್ವೇಷವು, விரோதம், ವಿರೋಧವು அந்நிய அக்கினி. ಅದು ಅನ್ಯ ಬೆಂಕಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீதிமொழிகள் 16:27-28 கேட்டீங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 16:27-28 நீதிமொழிகள் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 16வது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 27. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன செய்து விடுவாங்களா? ಏನು ಮಾಡ್ತಾನಂತೆ? பாத்திரத்தை கிண்டுறது இல்ல, ಆ ಪಾತ್ರೆಯನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಲ್ಲ. சபைக்குள்ள என்னத்தை கிண்டி என்ன விட்டுறாங்க? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಕಲಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ? அந்நிய அக்கினி, ಅನ್ಯ ಬೆಂಕಿ. அருமையானவர்களே, வனாந்திரத்திலே ಅರಣ್ಯದಲ್ಲಿ மோசேக்கு விரோதமாக ಮೋಶೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ சாத்தான்
தாத்தான் அபிராம் கோராகின் புத்திர ಕೋರಾಹಿನ ಮಕ್ಕಳು என்ன செய்தாங்க? ಏನು ಮಾಡಿದ್ರು? ವಿರೋಧವಾಗಿ கிண்டி விட்டாங்க. ಅವರು ಕಲಿಸಿ ಬಿಟ್ಟರು. அதுதான் கிண்டி விடுதல். ಅದೇ ಒಂದು ಕಲಿಸಿ இதுதான் என்ன அக்கினி? ಇದು ಯಾವ ಬೆಂಕಿ? அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? ಅವರಲ್ಲಿ ಏನಿತ್ತು? ಅನ್ಯ அக்கினி ಬೆಂಕಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, இந்த அந்நிய அக்கினி, ಈ ಅನ್ಯ ಬೆಂಕಿ எந்த சபைக்குள்ளும் என்ன செய்யக்கூடாது? ಯಾವ ಸಭೆಗೂ ಏನು ಮಾಡಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெங்களூர் மாத்திரம் இல்ல, ಬೆಂಗಳೂರು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்தியாவில் உள்ள எந்த சபைக்குள்ளும் இந்த அந்நிய அக்கினி வரக்கூடாது. ಭಾರತದಲ್ಲಿರುವಂತ ಯಾವ ಸಭೆಯಲ್ಲೂ ಅನ್ಯ ಬೆಂಕಿ ಬರಬಾರದು. ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய தாகம் இதுதான். ಸತ್ಯವಾದ ಸೇವಕನ ಬಾಯಾರಿಕೆ ಇದಾಗಿದೆ. இந்த அந்நிய அக்கினி சில சபைகளிலே பகையையும் விரோதங்களையும் பிரிவினைகளையும் வைராக்கியங்களையும் உண்டாக்கும் பொழுது அருமையானவர்களே, அன்றைக்கு மோசே சொல்லுகிறார், ಅನ್ಯ ಬೆಂಕಿಯು ಈ ರೀತಿಯ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಬೇರ್ಪಾಡು ಮಾಡುವುದು, ವಿರೋಧವನ್ನ ತರುವುದು, ಹಾಗೇನ ತರುವುದು ಮಾಡುವುದನ್ನ ಮೋಶೆ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் இவர்களை பெற்றேனோ, ನಾನು ಇವರನ್ನ ಪಡೆದೇನೋ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மோசே எவ்வளவு வேதனைப்பட்டார் தெரியுமா? ಮೋಶೆ ಎಷ್ಟೊಂದು ವೇದನೆ ಪಟ್ಟರು ಗೊತ್ತಾ? அதே போலதான் ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வேதனைப்படுறாங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸೇವಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ವೇದನೆ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. சபைகளுக்குள்ளே ಸಭೆಯೊಳಗೆ அந்நிய அக்கினி, ಅನ್ಯ ಬೆಂಕಿಯಿಂದ பிரிவினைகள், ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆ, ವಿರೋಧಗಳು. வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ವಾಕ್ಯವನ್ನ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ஏலியாளின் ನೀಚನು எல்லாரும் கிண்டி விட மாட்டாங்க. ಎಲ್ಲ ಕುಡಿಯನ್ನ ತೊಡುವುದಿಲ್ಲ. ஒருத்தங்க உங்களை கிண்டி விடுறாங்கன்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவங்க யாரு? ಒಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನ ಕಲಿಸುವಂತೆ ಅಥವಾ ಕುಣಿ ತೋಡುವಂತೆ ಮಾಡುವಂತೆ ಯಾರು? நான் சொல்லல, ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. எது சொல்லுது? ಯಾವುದು ಹೇಳುತ್ತಿದೆ? என்ன ஒருவர் பார்த்து சிரிக்கீங்க? ಯಾಕೆ ಒಬ್ಬರು ನೋಡಿ ಒಬ್ಬರು ನಗುತ್ತಿದ್ದೀರಿ? பிராக்டிக்கலா நிறைய பாக்குறோம்ல, ನಾವು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅನೇಕವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. இந்த கிண்டி விடுற கூட்டம் அங்கங்க 1 2 இருக்கு இல்லையா? ಕಲಿಸಿ ಬಿಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಥವಾ ಕುಣಿ ತೊಡೋದು ಅಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இப்ப இதெல்லாம் சொல்றீங்க? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರಿ? பாஸ்டரையா செய்தி கொடுத்தாரு, ಪಾಸ್ಟರ್ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟರು. நான் இப்ப அதுக்காக ஜெபிக்கணும்னு விரும்புறேன். ನಾನು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. அந்த பேழியாளி கிண்டி விடுகிறது அந்நிய அக்கினி எந்த சபைக்குள்ளும் இருக்க கூடாது. ನೀಚೆಂಬ ಕೇಡೆಂಬ ತೋಡುವುದು ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பாஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. ಅನೇಕ ಸೇವಕರುಗಳು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. பெங்களூர் பாசையில கேட்டா ஆமாவா, ಬೆಂಗಳೂರು ಭಾಷೆ ಕೇಳಿದ ಹೌದಾ, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ಯಾಕೆ ನೀವೇನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ? அந்த ஆவி கிண்டி விடுற ஆவி எரிக்கணுமா வேண்டாமா? ಆ ಒಂದು ಆಳು ನಿಮ್ಮನ್ನ ಮರಳುಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಥವಾ ಕಲಿಸಿ ಬಿಡ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತೀರಿ? சில சபைக்குள்ள கிரியை செய்யறத பாத்திருக்கீங்களா? ಕೆಲವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದನ್ನ ನೋಡಿದ್ದೀರಲ್ವಾ? யாரும் ஒன்னும் பார்க்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு. கன்னடத்தில் உள்ளவங்க ನೋಡಿದೇವೆன்றாங்க, பின்னாடி தமிழ்ல உள்ளவங்க பார்த்திருக்கிறோம் அப்படின்றாங்க. ಹಿಂದಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அது செய்யும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு படுகிற வேதனை, ಅದು ಮಾಡುವಾಗ ಸೇವಕರು ಪಡ್ತಕ್ಕಂಥ ವೇದನೆ அன்னைக்கு மோசைப்பட்ட வேதனை தான். ಅದು ಮೋಶೆ ಅನುಭವಿಸಿದ ವೇದನೆ. எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. நானும் அனுபவிச்சிருக்கேன். ನಾನು ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ. பாஸ்டர்ஸ் அனுபவிச்சேன்னு சொல்றவங்களாம் கொஞ்சம் கையை தூங்க பார்க்கலாம். ಪಾಸ್ಟರ್ಗಳೆಲ್ಲ ನಾನು ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಿರಿ. ஒருத்தர் கையும் கீழே இல்ல, ಒಬ್ಬರ ಕೈ ಕೆಳಗಡೆ ಇಲ್ಲ, எல்லார் கையும் மேலதான் இருக்கு. ಎಲ್ಲರ ಕೈ ಮೇಲಿದೆ. அது எவ்வளவு வேதனை தெரியுமா? ಅದು ಎಷ್ಟು ವೇದನೆ ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, உங்களை ನಿಮ್ಮನ್ನು எடற பண்ணுகிறவன் ಎಡವುವಂತೆ ಮಾಡುವಂತವನು கரைப்புண்டு போனால் ಅವನು ಸಂಹರಿಸಿಬಿಟ್ಟು ಹೋದ್ರು நலமாயிருக்கும். ಅವನು ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು. மோசைக்குள்ள இருந்த வேதனை பவுலுக்குள்ள இருந்திருக்கு. ಮೋಶೆ ಒಳಗಡೆ ಇದ್ದಂತದೇ ಪೌಲನೊಳಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடற பண்ணும்போது ಅದು ಎಡುವಂತೆ ಮಾಡುವಾಗ எவ்வளவு வேதனையோடு தரிப்புண்டு போனா நலமா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ಎಷ್ಟೊಂದು ವೇದನೆಯಿಂದ ಅವನು ಸಂಹಾರ ಹೋಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நாம இன்னைக்கு அதை சொல்லல, ನಾವು ಈ ದಿನ ಅದನ್ನ ಹೇಳ್ತಿಲ್ಲ. எல்லாரும் ஏசப்பாட சொல்ல போறோம். ಎಲ್ಲರೂ ಏಸಪ್ಪನ ಬಳಿ ಹೇಳ್ತೇವೆ, ஏசப்பா, ಏಸಪ್ಪಾ, அந்த பேலியாளு கிண்டி விடுற கும்பல் எல்லாம் நீங்க சீர்படுத்துங்கப்பா. ಆ ನೀಚನು ತೋಡುವಂತ ಕುಣಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ನೀವು ಸರಿಪಡಿಸಿ ಕೊಡಪ್ಪ. அந்த அந்நிய அக்கினிலாம் எரிக்கப்பட்டு போகட்டும்ப்பா. ಈ ಅನ್ಯ ಬೆಂಕಿಗಳೆಲ್ಲ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ಲಪ್ಪ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த பெங்களூர்ல அக்னி உபவாச கூட்டத்துல 2வது நாள் பிடிக்கிற அக்கினி இந்தியாவில, தமிழ்நாட்டுல, கர்நாடகாவில் எல்லா சபைகளுக்குள்ளும் போய் ಎಲ್ಲ ಅನ್ಯ ಅಗ್ನಿ ಪಕ್ಷಿತು போட வேண்டும். ಇಲ್ಲಿ 2ನೇ ದಿನದಲ್ಲಿ ಹೊರಡುವಂತ ಬೆಂಕಿ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ, ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಹೋಗಿ ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕು. இந்த அந்நிய அக்கினி, ಈ ಅನ್ಯ ಬೆಂಕಿ ஊழியக்காரங்களை சமாதானமா சந்தோஷமா இருக்க விடாது.
ಈ ಒಂದು ಅನ್ಯ ಬೆಂಕಿ ಸೇವಕರನ್ನ ಸಮಾಧಾನವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ, சந்தோஷமா ஊழியம் செய்ய விடாது. ಸಂತೋಷವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நினைச்சு நிறைய ஊழியக்காரங்க நொந்து போயிடுவாங்க. ನೆನೆಸಿ ಅನೇಕ ಸೇವಕರು ನೊಂದು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நம்முடைய தேவன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಸೇವಕರ ಒಂದು ಸುಖವನ್ನ ಇಚ್ಛಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಕರங்களை ಉಯರ್ತಿ ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು அல்லேಲೂಯಾ ಹೇಳೋಣ. நாம இந்த பரலோக அக்கினியை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, ನಾವೆಲ್ಲರೂ ಪರಲೋಕದ ಬೆಂಕಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த அந்நிய அக்கினிலாம் இன்னையோடு இந்த அக்கினியத உபவாச கூட்டத்தோடு எரிக்கப்பட்டு போய்விடும். ಈ ಅನ್ಯ ಬೆಂಕಿಯನ್ನು ಅಗ್ನಿತ ಉಪವಾಸ ಕೂಟದೊಂದಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸುಟ್ಟು ಹೋಗುವಂತೆ ಮಾಡಿಬಿಡೋಣ. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். ನೀಚನು ಕೇಡೆಂಬ ಕುಣಿಯನ್ನ ತೋಡುತ್ತಾನೆ. எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகள் இருக்கிறது. ಅವನ ತುಟಿಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉರಿಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உதட்டுல என்ன இருக்குதான்? ತುಟಿಗಳಲ್ಲಿ ಏನಿದೆಯಂತೆ? என்ன அக்கினி? ಯಾವ ಬೆಂಕಿ? அந்நிய அக்கினி. ಅನ್ಯ ಬೆಂಕಿ. அவன் அந்நிய அக்கினி வாயில இருக்கிறதுனாலதான் ಅನ್ಯ வாயினால என்ன செய்து விடுறான்? ಅವನ ತುಟಿಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಇರೋದ್ರಿಂದ, ಅನ್ಯ ಬೆಂಕಿ ಇರೋದ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? கிண்டி விடுறான். ಅವನು ಕುಣಿ ತೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ನಂತರ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். ತುಂಟನು ಜಗಳ ಬಿತ್ತುತ್ತಾನೆ. இந்த அந்நிய அக்கினி வாயில இருக்கிறதுனால ಅನ್ಯ ಬೆಂಕಿ ಬಾಯಲ್ಲಿರುವುದರಿಂದ கோல் சொல்லி திரிகிறான். ಅವನು ಚಾಡಿ ಹೇಳಿ ತಿರುಗುತ್ತಿರ್ತಾನೆ. அந்த கோல் சொல்லுதல் ಆ ಚಾಡಿ ಹೇಳುವುದು ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತனையும் என்ன செய்யுமா? ಆ ಪ್ರಾಣ ಮಿತ್ರರನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? பிரிச்சு விடுமா? ಅಗಲಿಸುತ್ತಾನೆ. அப்ப அந்த அக்கினியை, அந்த அந்நிய அக்கினியை விடலாமா? ಅನ್ಯ ಬೆಂಕಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இதற்கு தேவைதான் என்ன அக்கினி? ಇದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿರುವುದು ಯಾವ ಬೆಂಕಿ? பரலோக அக்கினி. ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ. அது நம்முடைய சபைக்கு வேணும். ಅದು ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் ஏசப்பாட்ட வாய்களை திறந்து கேட்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಬಾಯ್ತರ ದೇಶಪ್ಪನ ಬಳಿ ಕೇಳೋಣ. இந்த அந்நிய அக்கினியை அழிக்கிற பரலோக அக்கினி எங்களுக்கு வேண்டும். ಈ ಅನ್ಯ ಬೆಂಕಿಯನ್ನ ನಾಶ ಮಾಡತಕ್ಕಂತ ಪರಲೋಕ ಬೆಂಕಿ ನಮಗೆ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அந்நிய அக்கினி ಈ ಅನ್ಯ ಬೆಂಕಿ சிலர நோய் கூட உண்டாக்கு. ಕೆಲವರಿಗೆ ರೋಗವನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. இதுதான் அசுத்தாவி. ಇದು ಅಶುದ್ಧ ಆತ್ಮ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கூனியா இல்ல, ಅವನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಾಗಿಕೊಂಡು ಇದ್ದಂತವನು ஜெபிச்ச உடனே கூணி என்ன செய்துட்டு ಅವನಿಗೆ ಆ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬಗ್ಗಿ ಹೋಗಿದ್ದವನಿಗೆ ಆ ನೆಟ್ಟಿಗೆ ಆಯ್ತು. நிமிர்ந்துட்டு ಅವನು ನೇರವಾಗಿ ನಿಂತನು. செவிடும் ஊமையுமான ஆவி, ಅವನು ಕಿವಿಡನು ಮೂಗರಾಗಿದ್ದಂತ ಆತ್ಮವು அது போன உடனே காது கேட்டுட்டு வாய் பேச ஆரம்பிச்சிட்டு, ಆ ಒಂದು ಆತ್ಮ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ ಅವನಿಗೆ ಕಿವಿ ಕೇಳಿಸಿತು, ಮಾತನಾಡಲು ಆರಂಭಿಸಿದ. அந்த அந்நிய அக்கினி போயிடுச்சு அப்படின்னா சுகமும் உண்டாயிடும். ಅನ್ಯ ಬೆಂಕಿ ಹೋಗಿ ಬಿಡುವುದಾದ್ರೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தேவ அக்கினி நமக்கு சுகத்தை கொடுக்கும். ದೇವರ ಬೆಂಕಿ ನಮಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. தேவ அக்கினி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ದೇವರ ಬೆಂಕಿ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. இப்ப நான் வெளியே நிக்கும் போது ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து ஒரு சாட்சியை சொன்னேன். ನಾನು ಹೊರಗಡೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾಗ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಬಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. மடிவாள ராஜா பிரதர், ಮಡಿವಾಳ ಸಹೋದರ ರಾಜನ್ ಅವರು. சீக்கிரமா முன்னாடி வாங்க பார்க்கல, ಶೀಘ್ರವಾಗಿ ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ. போன வருஷம், ಹೋದ ವರ್ಷ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இதே போல அக்கினிரத உபவாச கூட்டத்துல 2வது நாள் ಇದೇ ರೀತಿಯಾಗಿ 2ನೇ ದಿನ ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர் மூக்குல ಮೂಗಿನಲ್ಲಿ கட்டி இருந்துச்சாம். ಗಡ್ಡೆ ಇತ್ತಂತೆ. காலையில டாக்டர்கிட்ட போயிருக்கிறாரு. ಬೆಳಗ್ಗೆ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, ಡಾಕ್ಟರ್ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, வேற வழியே இல்லை, ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ, இதுல ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படி. ಆಪರೇಷನ್ ಅನ್ನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவங்க ஆபரேஷன் மூக்குக்குள்ள பண்ணணும், காது தொண்டை மூக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ன உடனே ಅವರಿಗೆ ಕಿವಿ ಮತ್ತೆ ಮೂಗು ಬಾಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ என்ன செய்யனே தெரியல, ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. வேதனையோடு இங்க வந்துட்டாங்க 2வது நாள் கூட்டத்துக்கு. 2ನೇ ದಿನ ಕೂಟದಲ್ಲಿ ವೇದನೆಯೊಂದಿಗೆ ಬಂದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இங்க ஜெபிச்சாங்களா, ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರಂತೆ. ஏன்னா அவர் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவர், ಅವರು ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்துவில வைராக்கியமானவர். ಇನ್ನು ಹಿಂದೂ ಕುಟುಂಬ ವೈರಾಗ್ಯದಿಂದಿರುವವರು தற்கொலைக்கு போகணும்னு சொன்ன பொழுது, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋದಾಗ, நம்ம சபையில் உள்ள ஒரு விசுவாசி போய் நம் வீட்டை தட்டி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி மடிவாள சபைக்கு கூட்டு வந்துட்டாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಒಬ್ಬರು ಹೋಗಿ ಮನೆ ಬಾಗಿಲು ತೊಟ್ಟು ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿ ಮಡಿವಾಳ ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಬಿಟ್ಟರು.
கடன் நிமித்தம் ಸಾಲದ ನಿಮಿತ್ತ சபைக்கு வந்தார். ಸಭೆಗೆ ಬಂದರು. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறினது. ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. கர்த்தர் அவர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சிட்டார். ಕರ್ತನ ಈ ದಿನ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. சைக்கிள் கூட கிடையாது, ಸೈಕಲ್ ಸಹ ಇರಲಿಲ್ಲ. இன்னைக்கு குடும்பமா எர்டிகா கார்ல வந்திருக்காங்க. ಈಗ ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ಎರ್ಟಿಗಾ ಕಾರ್ನಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சிட்டார். ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. கர்த்தர் செய்த நன்மையை தாங்க முடியாம அவர் அழுறார். ಕರ್ತನು ಮಾಡಿದ ಈ ದೊಡ್ಡ ಮಹಾ ಉಪಕಾರಗಳಿಗೆ ಅವರು ನೋಡಿ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவ்வளவு நன்மை செய்தீங்களப்பா, ಇಷ್ಟೊಂದು ಉಪಕಾರಗಳನ್ನ ಮಾಡಿದಿರಪ್ಪ, என் மூக்குல இப்படி ஒரு காரியம் ஆயிடுச்சு. ನನ್ನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯದೊಂದು ಕಾರ್ಯವಿತ್ತು. இரண்டாவது நாள் அக்கினி உபவாச கூட்டத்துல ಎರಡನೇ ದಿನ ಅಜ್ಞಾತ ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲಿ அவர் ஜெபம் பண்ணிருக்கார். ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಅಂತೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, எனக்கு நீங்க சுகத்தை தான், ನನಗೆ ನೀನು ಸೌಖ್ಯವನ್ನ ಪಡಿಸು. சுருக்கமா ஓரிரு வார்த்தையில சொல்லிடுங்க. ಚುರುಕಾಗಿ ಅಥವಾ ಶೀಘ್ರವಾಗಿ ಒಂದೆರಡು ಮೂರು ಮಾತುಗಳಲ್ಲಿ ಹೇಳಿ. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பாக தேவனுடைய பிள்ளைகளே, போன வருஷம் 3 நாள் கூட்டத்துக்கு வந்தேன். 2வது நாளில் 2 மூக்கும் எனக்கு நைட்டில் ஃபேன் போட்டால் மூக்கு வந்து பிளாக் ஆகிடும். நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது இதை மாத்திரை கொடுக்குறேன், சரியாகலைன்னா நீங்கள் ஆப்ரேஷன் செய்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்பயுமே நைட்டில் ஃபேன் போட்டு என்னால் தூங்க முடியாது. நான் 2வது நாள் கூட்டத்தில் வந்துட்டு 100 ஷோ பண்ணிவிட்டு நான் போயிட்டு அந்த இரவில் படுத்தேன். அந்த இரவில் படுத்த உடனே திடீர்னு காலையில் நீங்கள் எழுந்து பார்த்தீங்கன்னா என் மூக்கிலெல்லாம் ரத்தம். பாத்ரூமில் போயிட்டு நான் தொண்டையில் இது பண்ணாலும் ரத்தமாக இருக்குது, மூக்கில் ரத்தமாக இருக்குது. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஹான பண்ண ரத்தம் கட்டி கட்டியாக வருது. எனக்கு பயம் ஆகிடுச்சு, என்னமோ தெரியல, ஏதோன்னு தெரியல. ஆனால் ஒன்றுமே திரும்ப அப்புறம் ரத்தம் வரல. அப்புறமா தான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். திடீர்னு அதெல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழிட்டு வந்து பார்க்கும்போது எனக்கு மூக்கில் அந்த அடப்பு மாதிரி இருந்து இந்த லெஃப்ட் சைடு மூக்கில் ஒரு கட்டி உள்ளே ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த கட்டியே இல்லை, நல்ல சுவாசம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், என் மூக்கில் பாரு நல்லா காற்று வருது பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் சுவாசிக்கவே முடியாது. டோட்டல் ஒரு கட்டி வந்து அடைச்சிட்டு இருந்தது. ஏசப்பா கிருமினால் அந்த கட்டியை உடைச்சி அந்த ரத்தம் பூரா பிளட் ரத்தமாக வந்துடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. கர்த்தர் செய்த நன்மைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 2வது நாள் அக்கினி உபவாச கூட்டத்தின் அன்று இரவே, ಎರಡನೇ ದಿನ ಅಜ್ಞಾತ ಉಪವಾಸ ಕೂಟದ ಆ ದಿನ ರಾತ್ರಿಯೇ கர்த்தரே ஆபரேஷன் பண்ணி நைட் எடுத்துட்டாரு. இல்ல, ಕರ್ತನೇ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಆ ದಿನ ತೆಗೆದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 ವರ್ಷವಾಯ್ತು. இப்ப அவர் காமிக்கிறார், என் மூக்க பாருங்க, நல்ல மூக்குல சுவாசம் வருது. ಈಗ ಅವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಚೆನ್ನಾಗಿ ತೋರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮೂಗಿನಿಂದ ಉಸಿರಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நான் வெளியே நிற்கும் போது சொன்னதுனால இந்த சாட்சியை சொன்னேன். ನಾನು ಹೊರಗಡೆ ನಿಂತ ಕಾರಣ ಅವರು ಹೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿಸಿದೆ. இன்னொரு சாட்சி சொன்னாங்க. ಇನ್ನೊಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. ஒரு குழந்தை ಒಂದು ಮಗು ஸ்கூலுக்கு போகும்போது, ಶಾಲೆಗೆ ಹೋಗುವಾಗ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, செங்கல் விழுந்து இந்த கை சப்பி அப்படியே அழுகி போச்சான். ಇಟ್ಟಿಗೆ ಕಲ್ಲು ಆ ಒಂದು ಕೈನ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಆಗ ಜಜ್ಜಿ ಹಾಗೆ ಸಮವಾಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತ್ತಂತೆ. அந்த குழந்தை எங்க இருக்கு? ಮಗು ಎಲ್ಲಿದೆ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. ವೈದ್ಯರ ಬಳಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. எங்கேயோ அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கு. ಎಲ್ಲಿ ಆ ಮಗು ನಿಂತುಕೊಂಡಿದೆ? நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இல்ல இன்னைக்கு சொன்ன சாட்சி, ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன். ಈ ದಿನ ಹೇಳಿದ ಸಾಕ್ಷಿ ಆಗಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. டாக்டர் சொன்னாங்க, ವೈದ್ಯರು ಹೇಳಿದ್ರು, அந்த சப்பி போன இடத்தை ಜಜ್ಜಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂತ ಈ ಸ್ಥಳವನ್ನು கட் பண்ணி எடுத்துறணும்னு சொல்லி ಅದನ್ನ ಕತ್ತರಿಸಿ ತೆಗೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ஃபோன் பண்ணாங்க. ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெபிப்போம். ನಾನು ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ, ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நாளைக்கே டாக்டர் ஒரு அற்புதத்தை செய்வாரு. நாளைக்கே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாரு. ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. டாக்டர் இல்ல, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாரு. ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. அந்த அற்புதத்தை டாக்டர் சொல்லுவாரு. ಆ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ದಾರೆ அப்படின்னு ஜெபம் பண்ணி அந்த அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லிட்டோம். ಹೇಳಿ ಆ ತಾಯಿಗೆ ಮನೆಗೆ ಬರಲು ಹೇಳಿದೆ. அடுத்த நாள் போனா, ಮುಂದಿನ ನಂತರ ದಿನದಲ್ಲಿ ಹೋಗುವ, நேத்து பரிசோதித்த அதே டாக்டர் பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு, கை நல்லா ஆயிடுச்சே அப்படின்னு. ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿದಂತ ಆ ವೈದ್ಯರೇ ನೋಡಿ ಏನು ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಂತೆ. ஏசப்பா இன்றைக்கும் அற்புதம் செய்றாரு. ಏಸಪ್ಪ ಈ ದಿನವೂ ಅದ್ಭುತ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசப்பா இன்றைக்கும் என்ன கொடுக்கிறார்? ಏಸಪ್ಪ ಈ ದಿನವೂ ಏನ್ ಮಾಡಲಿದ್ದಾನೆ? சுகம் கொடுக்கிறார், ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ஒருவேளை இந்த கூட்டத்துல ಒಂದು ವೇಳೆ ಈ ಕೂಟದಲ್ಲಿ இப்படிப்பட்ட பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ, ಬಲಹೀನದಿಂದ ಬಂದಿದ್ದೀರೋ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய அக்கினி ದೇವರ ಬೆಂಕಿ இப்போ கேட்டது போல ಈಗ ಕೇಳಿದಂತೆ மேல இறங்கும் அப்படின்னு சொன்னா, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುವುದಾದ್ರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதாவது நேத்து கேட்டீங்க, என்ன ಕೇಳಿದ್ದೀರಿ? எலியனு எலியனு கேட்டருளும் சொன்ன பொழுது பரலோகத்திலிருந்து என்ன செய்தது?
ಆತನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಪರಲೋಕದಿಂದ ಏನಾಯ್ತು? அக்கினி இறங்கினது. ಬೆಂಕಿ ಇಳಿದು ಬಂತು. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் என்ன செய்தது? ಆ ಒಂದು ಅವನು ತೋಡಿದ ಕಾಲುವೆಗಳಲ್ಲಿ ನೀರೇನಾಯ್ತು? பைபிள் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? நக்கி போட்டதா, ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿದಂತೆ. கல்ல என்ன செய்துச்சான்? ಕಲ್ಲನ್ನು ಏನು ಮಾಡಿತು? பட்சித்து போட்டது. ಅದನ್ನು ಸಹ ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿದಂತೆ. கல்ல நம்ம அடுப்பு வைக்கிறோம், ನಾವು ಒಂದು ಒಲೆಯನ್ನು ಇಡುತ್ತೇವೆ. ಒಲೆಗೆ ಏನ್ ಇಡ್ತೇವೆ ನಾವು? ಸೌದೆ ಇಡ್ತೇವೆ, ಒಳಗಡೆ ಇಡ್ತೇವೆ, ಸೈಡಲ್ಲಿ ಏನ್ ಇಡ್ತೇವೆ? ಕಲ್ಲು ಇಡ್ತೇವೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಬೆಂಕಿಯಿಂದ ಅದು ಸುಡಬಾರದು, ಬೆಂಕಿಯಿಂದ ಅದು சுடுபாரது, கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியினால் கல்லு எரிஞ்சு போக கூடாதுன்னு கல்ல வைக்கணும் இல்லையா? ಬೆಂಕಿಯಿಂದ ಒಂದು ಕಲ್ಲು ಸುಟ್ಟು ಹೋಗಬಾರದೆಂಬುದಾಗಿ ಕಲ್ಲನ್ನು ಇಡುತ್ತೇವೆ. ஆனா ಆದರೆ பரலோக அக்கினி, ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ கல்லையே பட்சித்து போட்டது. ಆ ಕಲ್ಲನ್ನೇ ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಸಂತೋಷವಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, இந்த குழந்தை தான் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ಈ ಒಂದು ಮಗುವನ್ನೇ ಮುಂದೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. விரல் காமிங்க, ಬೆರಳು ತೋರಿಸಿ பாருங்க. ನೋಡಿರಿ. డాక్టర్ ఏం எழுதுறமா? ఏం చెప్తారో డాక్టర్? తెలుగు చెప్పండి గట్టియాగి. డాక్టర్లు పడినప్పటికైతే డాక్టర్లు ఏళ్ళు తీసేయాలన్నారు సాయ. ఏళ్ళు తీసేయాలన్నప్పటికి ఏడ్చి ఇంటికి వచ్చిన హాస్పిటల్లో నుంచి మళ్ళీ అయితో ప్రేయర్ చేపించుకున్నప్పటికి మళ్ళీ 10 పోతే ఏళ్ళు తీసేసి అవసరం లేదు, బాగుంది ఏళ్ళు అన్నారయ్యా. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கைகளை தூந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ಡಾಕ್ಟರು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರಾ? இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி பட்சித்து போட, ಇದನ್ನ ಕರ್ತನ ಬೆಂಕಿ ಅದನ್ನ ದಹಿಸಲಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை சரியாகாதுன்னு சொல்லிருக்காங்களா? ಈ ಸಮಸ್ಯೆ ಸರಿಯಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರಾ? உலக அக்கினியால் அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ಲೋಕದ ಬೆಂಕಿಯಿಂದ ಅದನ್ನ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவ அக்கினி, ದೇವರ ಬೆಂಕಿ பட்சித்து போட்டு விடும். ಅದನ್ನ ದಹಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ಏನಾಗಿರಲಿ, போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், ನಿಮ್ಮ ಹೋರಾಟಗಳು ಯಾವುದಾಗಿರಲಿ, கண்ணீர் எதுவாக இருந்தாலும், ಕಣ್ಣೀರು ಯಾವುದಾಗಿರಲಿ, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ನಿಮ್ಮ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು, நோய் எதுவாக இருந்தாலும், ರೋಗವು ಯಾವುದಾಗಿರಲಿ, உங்களுடைய பிசாசின் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், ನಿಮ್ಮ ದುರಾತ್ಮದ எந்த பில்லி சூனிய கட்டுகளாக இருந்தாலும், ಯಾವ ಮಾಂತ್ರಿಕ ಕಟ್ಟುಗಳಾಗಿದ್ದರು, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எந்த குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், ಯಾವ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳಾಗಿದ್ದರು, பரலோக அக்கினி ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ என்ன செய்து விடும்? ಏನು ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ? பட்சித்து விடும். ಅದನ್ನು ದಹಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதத்துல வாசித்தீங்கன்னா, ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 ಪೂರ್ವಕಾಲವೃತ್ತಾಂತ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வாசிப்பு அருமையானவர்களே, ಓದೋಣ ಪ್ರಿಯರೇ. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று, ತುಂಬಿಕೊಂಡಿತು. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ತುಂಬ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. 6:41 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 6:41 ಓದುವಾಗ 2 நாளாகமம் 6:41, 2 ಪೂರ್ವಕಾಲವೃತ್ತಾಂತ 6:41, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஸ்தாபன ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ತುಂಬ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. இது யாருடைய ஜெபம்? இது யார ಪ್ರಾರ್ಥನೆ? சத்தமா சொல்லுங்க, ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. இது யாருடைய ஜெபம்? ಯಾರ ಪ್ರಾರ್ಥನೆ? சாலமோனுடைய ஜெபம். ಸಾಲೊಮೋನನ ಪ್ರಾರ್ಥನೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳ್ತಾರೆ? கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்முடைய தாபர ஸ்தலத்துக்குள், ನಿಮ್ಮ ಪ್ರತಾಪಯುಕ್ತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீர் என்ன செய்யும்? ನೀನೇನು ಮಾಡು. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. சத்தமா சொல்லுங்க, இவ்வளவுதான சத்தம்? ಇನ್ನು ನಿಮ್ಮ ಸ್ವರವೆತ್ತಿ ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, ಸಹೋದರರೆಲ್ಲ ಹೇಳಿ. மீண்டும் அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ಪುನಃವಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಜೋರಾಗಿ ಓದೋಣ. கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு, உம்முடைய, அன்றைக்கு தேவனுடைய ஆலயம், ಆ ದಿನ ದೇವರ ಆಲಯ, ஆனா இன்றைக்கு ಆದ್ರೆ ಈ ದಿನ அந்த ஆலயம் எது?
ಆಲಯ ಯಾವುದು? அந்த வீடு ಆ ಒಂದು ಮನೆ ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಸಭೆಯಾಗಿ, சத்தியத்துக்கு தூணும் ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವು ஆதாரமாக இருக்கிற ಆಧಾರವೂ ಆಗಿದೆ. அநேக சபைகள் இருக்கலாம், ಅನೇಕ ಸಭೆಗಳಿರ್ಬೋದು, ஆனால் ಆದರೆ சத்தியத்துக்கு தூணும் ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವು ஆதாரமாயிருக்கிற சபை ಆಧಾರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆ தேவனுடைய ದೇವರ தாபர ஸ்தலம். ಅದು ಪ್ರತಾಪಯುಕ್ತ ಮಂಜೂಷ தாபர ஸ்தலம்னா என்ன? ಅದು ಪ್ರತಾಪಯುಕ್ತವಾದ ಸ್ಥಳ ಅಂದ್ರೇನು? அவர் இருக்கக்கூடிய ஸ்தலம். ಅದು ಆತ ನಿಲ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಳ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? புரியுதுன்னு சொன்னா கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ರೆ ಕೈ ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. இந்த ஆத்மநேசர் சபை ಈ ಆತ್ಮನೇಸರ ಸಭೆ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபை. ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವು ಆಧಾರವಾದ ಸಭೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சபை ಈ ಸಭೆ தேவனுடைய ದೇವರ தாபர ಪ್ರತಾಪ ஸ்தலம், ಯುಕ್ತವಾದ ಸ್ಥಳ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாலமோன் ಸಾಲಮೋನ್ தேவனுடைய வீட்டை கட்டி முடிக்கிறார். ದೇವರ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தான் இஷ்டப்படி கட்டி முடிக்கல. ತನ್ನ ಇಷ್ಟಾನುಸಾರ ಕಟ್ಟಲಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தாவீதுக்கு ದಾವಿದನಿಗೆ தேவன் ದೇವರು தமது கரத்தினால் என்ன செய்தாராம்? ತನ್ನ ಹಸ್ತದಿಂದ ಏನು ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ರಂತೆ? எழுதி கொடுத்தாராம். ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ರು. அதன்படிதான் ಅದರಂತೆಯೇ யார் செய்தா? ಯಾರು ಮಾಡಿದ್ರು? சாலமோன் செய்தார். ಸಲಮೋನನು ಮಾಡಿದನು. செய்து முடிச்சிட்டு சொல்றாரு, ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அன்னைக்கு பிரதிஷ்டை, ಇದನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆ, பிரதிஷ்டையில ஜெபிக்கிறாரு. ಪ್ರತಿಷ್ಠೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರಂತೆ. தேவனே, ದೇವರೇ, உம்முடைய தாபர ஸ்தலத்துக்குள் ನಿಮ್ಮ ಪ್ರತಾಪಯುಕ್ತ ವಾಸಸ್ಥಾನ, உம்முடைய வல்லமை விளங்கும், ನಿಮ್ಮ ಪ್ರತಾಪ ಶಕ್ತಿಯು பெட்டியுடன் எழுந்தருளும். பெட்டியுடன் நீர் என்ன செய்யும்? ಮಂಜೂಷದೊಡನೆ ಏನು ಮಾಡು? தாபர ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யும் சொல்றாரு. ಪ್ರತಾಪಯುಕ್ತವಾದ ವಾಸಸ್ಥಾನದೊಳಗೆ ಏನು ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எத்தனை பாஸ்டர்ஸுக்கு நீங்க நடத்துற சபையில கர்த்தர் எழுந்தருளணும்னு ஆசை? ಎಷ್ಟು ಜನರಲ್ಲಿ ನಡೆಸ್ತಕ್ಕಂಥ ಸೇವಕರಿಗೆ ತಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಎದ್ದೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತೀರಿ? ஜான் பாஸ்டர் கீழ இருக்கிற உங்க சபையில தேவன் எழுந்தருளணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಎದ್ದು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆಸೆ? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ತೊಂದರೆ. இரக்கத்தின் ஐஸ்வர்யம், ಆತನು ಕರುಣೆಯ ಐಶ್ವರ್ಯವು சாலமோன் ஜெபத்தின்படியே ಸಲಮೋನನ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಂತೆ பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡುವಾಗ அந்த அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. ಬೆಂಕಿ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂತು. தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிற்று. ದೇವರ ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ಆಲಯವನ್ನು ತುಂಬಿಕೊಂಡಿತು. சாலமோனுடைய ஜெப சத்தத்தை கேட்ட தேவன், ಸಲಮೋನನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿದ ದೇವರು. அதே போல யாத்ராகமம் 40:34 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ಅದೇ ಪ್ರಕಾರ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 40:34 வாசித்து பாத்தீங்கன்னா, 40:34 ನೀವು ಓದುವಾಗ, சீக்கிரமா, அப்பொழுது ஒரு மேகம், அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று, வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ಗುಡಾರವನ್ನ ತುಂಬಿತು. அதே மகிமைதான் ಅದೇ ತೇಜಸ್ಸು சாலமோன் தேவாலயத்தை நிரப்பிட்டு. ಸಾಲಮೋನ ದೇವಾಲಯ ತೇಜಸ್ಸು ತುಂಬಿಸಿತು. அதே மகிமைதான் ಅದೇ ತೇಜಸ್ಸು ஆதி திருச்சபைக்குள்ளாய் பெந்தேகோஸ்தே நாளிலே நிரப்பிட்டு. ಪಂಚಮ ಶತಮ ದಿನದಲ್ಲಿ ಆದಿ ಶ್ರೀ ಸಭೆಯಲ್ಲಿ ಅದು ತುಂಬಿಸಿತು. அதே மகிமைதான், ಅದೇ ತೇಜಸ್ಸು, அதே அக்கினிதான் ಅದೇ ಬೆಂಕಿ இன்றைக்கு இங்கே என்ன செய்ய போகிறது? ಈ ದಿನ ಇಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲಿದೆ? இப்ப இறங்க போகிறது. ಈಗ ಇಳಿದು ಬರಲಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினி இறங்கி ಆ ಬೆಂಕಿ ಇಳಿದು ಬಂದು இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. நம்முடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களை பட்சிக்கிறது மாத்திரமல்ல, ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಬಲಹೀನತೆಗಳನ್ನ ದಹಿಸಿಬಿಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, எல்லா சபைகளிலும் உள்ள அந்நிய அக்கினியை பட்சித்து போட வேண்டும். ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಅನ್ಯ ಬೆಂಕಿಯನ್ನು ದಹಿಸಿ ಬಿಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அந்நிய அக்கினி தான் ಅನ್ಯ ಬೆಂಕಿಯೇ தேசத்துக்குள்ள, ದೇಶದೊಳಗೆ, தலைவர்களுக்குள்ள, ಆದ ಅಧಿಪತಿಗಳು, அதிகாரம் உள்ளவர்களுக்குள்ள போய் ಅಧಿಕಾರ ಇರತಕ್ಕಂತವರೊಳಗೆ ಹೋಗಿ மனக்கண்களை குருடாக்கி, ಅವರ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿ, கர்த்தருக்கு விரோதமாய், ಕರ್ತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ, சத்தியத்துக்கு விரோதமாய், ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ, ஜீவனுள்ள தேவனை அறியக்கூடாது என்று, ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಅರಿಯದಂತೆ, சத்திய தேவனை
அறியக்கூடாது என்று. ಸತ್ಯ ದೇವರನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳದಂತೆ தேசத்துக்குள்ள பலவிதமான காரியங்களை என்ன செய்து கொண்டு வருகிறான். ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಬರುತ್ತಿದೆ. அது இப்பொழுது இல்ல, ಅದು ಈಗ ಅಲ್ಲ, காலாகாலம் செய்து கொண்டு வருகிறான். ಅದು ಎಲ್ಲಾ ಕಾಲದಿಂದಲೂ ಮಾಡ್ತಾನೆ. அவனுக்கு வெற்றி கிடையாது, ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಜಯವಿಲ್ಲ, அவனுக்கு தோல்விதான். ಅವರಿಗೆ ಸೋಲೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய அக்கினிக்கு தான் ஜெயம் உண்டு, ಕರ್ತನ ಬೆಂಕಿಗೆ ಜಯವಿದೆ, கர்த்தருடைய மகிமைக்கு தான் ஜெயம் உண்டு, ಕರ್ತನ ತೇಜಸ್ಸಿಗೆ ಜಯವಿದೆ. கர்த்தருடைய பிள்ளைகள் தோற்றதே இல்லை, ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಸೋಲುವುದೇ ಇಲ್ಲ, தேவனுடைய அபிஷேகம் தோற்றதே இல்லை, ದೇವರ ಅಭಿಷೇಕ தேவனுடைய வல்லமை தோற்றதே இல்லை, ದೇವರ ಶಕ್ತಿ ಸೋಲುವುದೇ ಇಲ್ಲ. எந்த அதிகாரத்தையும் ஜெயித்து விடும், ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನ ಜಯಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ, எந்த வல்லமையும் ஜெயித்து விடும், ಎಲ್ಲ ಶಕ್ತಿಯನ್ನ ಜಯಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. கர்த்தருடைய அக்கினிக்கு முன்பாக எந்த வல்லமை நிற்க முடியாது. ಕರ್ತನ ಬೆಂಕಿಯ ಮುಂದೆ ಯಾವ ಶಕ್ತಿ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. இந்த அக்கினி உபவாச கூட்டத்துல ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಡದಲ್ಲಿ இந்த அக்கினி இப்போ வேணும். ಈ ಬೆಂಕಿ ಈಗ ಬೇಕು. எல்லாம் ஏசப்பாட்ட கேட்க ಎಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕೇಳೋಣ. ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கிட்டு ಯಾಜಕರ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಂತ அங்க மேக ஸ்தம்பம், ಆ ಮೇಘ ಸ್ತಂಭವು, அக்கினி ஸ்தம்பம் அங்க நின்னுகிட்டு இருந்தது. ಬೆಂಕಿಯ ಸ್ತಂಭವು ಅಲ್ಲಿ ನಿಂತಿತ್ತು. பிரத்யட்சமா எல்லாரும் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை என்ன செய்தாங்க? ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವನ್ನು ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? என் அன்பு ஊழியக்காரர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸೇವಕರುಗಳೇ, நாம் நடத்துகிற எல்லா சபையிலும் அந்த அக்கினி ஸ்தம்பம் நின்று கொண்டிருக்கிறது. ನಾವು ನಡೆಸತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವು ನಿಂತುಕೊಂಡಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிளை சபை நடத்துகிறவர்களே, ಶಾಖೆ ಸಭೆ ನಡೆಸುವಂತವರೇ, கர்நாடகாவில் ஆங்காங்கே சபையை நடத்துகிற என் அன்பு ஊழியக்காரர்களே, ಅಲ್ಲಲ್ಲಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಯ ಸೇವಕರೇ, இன்றைக்கு நீங்கள் இந்த அக்கினி வாசு கூடத்தில் பெறுகிற அக்கினி ಈ ದಿನ ನೀವು ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಪಡ್ತಕ್ಕಂಥ ಬೆಂಕಿ சபையில நிக்கும். ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எலியாவை அக்கினி இறக்கினார். ಎಲಿಯು ಬೆಂಕಿಯನ್ನು ಇಳಿಸಿದರು. ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. ಆಹಾಬನು ಇಸ್ರಾಯೇಲಿನ ಅರಸನು. அருமையானவர்களே, ಬೇರಾದವರೇ, அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணிக்கிட்டு இருந்தான். ಅವನು ಇಸ್ರಾಯೇಲನ್ನ ಅವನು ಕಲಹ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. அந்த ஆகாபே நிக்க முடியல. ಆಹಾಬನೇ ನಿಲ್ಲಲಾಗ್ಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எலியா சொல்லுகிறார், ಎಲಿಯ ಹೇಳ್ತಾರೆ, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் ಇಸ್ರಾಯೇಲನ ಕಲಹಕ್ಕೆ ಒಳಪಡಿಸುವವನು நீ அல்லவா? ನೀನಲ್ಲವೋ? ஆகாபை பார்த்து சொல்லுகிறார். ಆಹಾಬನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவங்க யாரும் நின்றதில்லை. ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತವರು ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யெசபேல் ಇಜಬೆಲ್ எலியாவுக்கு விரோதமாய் எழும்பினா, ಎಲಿಯನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದಳು, நிற்க முடியவில்லை. ನಿಲ್ಲಲಾಗ್ಲಿಲ್ಲ. ஆகாப் நிற்க முடியவில்லை. ಆಹಾಬನ್ ನಿಲ್ಲಲಾಗ್ಲಿಲ್ಲ. எந்த ராஜ்யமும் நிற்காது, ಯಾವ ರಾಜ್ಯವೂ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, எந்த தலைவனும் நிற்க முடியாது, ಯಾವ ಅಧಿಪತಿ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ, எந்த அதிகாரியும் நிற்க முடியாது. ಯಾವ ಅಧಿಕಾರಿ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. காரணம் தேவன் ஜீவன் உள்ளவர். ದೇವರು ಜೀವವುಳ್ಳವರು. ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಜೀವವುಳ್ಳವರು. அவர் அனுப்புகிற அக்கினி பரலோக அக்கினி, ಆತನು ಕಳಿಸುವ ಬೆಂಕಿ ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ. அது இன்னைக்கு வேணும். ಅದು ನಮಗೆ ಇದರ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அக்கினியை பெறாம நாம போக கூடாது. ಆ ಬೆಂಕಿ ಪಡೆದುಕೊಳ್ಳದೆ ಇಲ್ಲಿಂದ ನಾವು ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் அதை பெறணும்னு ஆசைப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಆಸೆ ஏசப்பாட்ட ಇದ್ದೀರಿ? கேளுங்க. ಏಸಪ್ಪ ಬಳಿ ಕೇಳಿ. ஆண்டவரே, யார் ஜெபித்தா? ಯಾರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು? யார் ஜெபித்தா? ಯಾರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು? யார் ஜெபித்தா? ಯಾರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು? சாலமோன். ಸೊಲೊಮೋನನು. ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய தாவர ஸ்தலத்துக்குள் ನಿಮ್ಮ ಪ್ರತಾಪಯುಕ್ತ நீர் ವಾಸಸ್ಥಾನ என்ன செய்யும்? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡು? எழுந்தரணும். ನೀನು ಅಲ್ಲಿನ என் அன்பு ஊழியக்காரர்களே, ಪ್ರೀತಿಯ ಸೇವಕರುಗಳೇ, நாம் கண்ணீர் வடிக்க வேண்டியது இதுக்கு தான். ನಾವು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಬೇಕಾಗಿರೋದು ಇದಕ್ಕಾಗಿ. நீ வேற எதுக்கும் கண்ணீர் வடிக்காத. ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಬೇಡ. அவர் சபைக்குள்ள எழுந்தருளிட்டார்னா, ಆತ ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ಎದ್ದು ಬರುವುದಾದ್ರೆ, போதகர்களாகிய ஊழியர்களாகிய நமக்கு அது போதும். ಬೋಧಕರಾದ ಸೇವಕರಿಗೆ ಅದು ನಮಗೆ ಸಾಕು. ஆமென் சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಜೋರಾಗಿ இந்த அளவு நீங்க பாரத்தோடு ஜெபிக்க முடியுமா? அந்த அளவு பாரத்தோடு ஜெபிங்க. ಎಷ್ಟು ಸಾಧ್ಯವಾಗಿ ಭಾರದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗುತ್ತದೋ இது ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஒரு ஜெப நேரம். ಇದು ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯ. யாரும் மௌனமா எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ಯಾರು ಸುಮ್ಮನೆ ಮೌನವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರಬಾರದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வரல. ತಲೆ ತಗ್ಗಿಸಿ ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கேயோ பார்த்துட்டு இருக்க வரல. ಎಲ್ಲಿಯೋ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. போராடி ஜெபிக்கணும். இப்போ ನೀವು ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எல்லாரும் முழங்கால் படிங்க. ಎಲ್ಲರೂ ಮಣಕಲೂರಿ முழங்கால் படிட்டு கர்த்தரை கேட்போம். ಮಣಕಲೂರಿ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳು. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த அந்நிய அக்கினி ಅನ್ಯ ಬೆಂಕಿ பட்சிக்கப்படணும்ப்பா. ಆರು ಅಪ್ಪ ದಯವಿಟ್ಟು. ஆகவேதான் சபைகளுக்குள் பிரிவினைகள். ಆದ್ರಿಂದ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೇರ್ಪಾಡುಗಳು. ஹalleluya. ஹல்லேலூயா. வைராக்கியம், ವೈರಾಗ್ಯ, விரோதம், ವಿರೋಧ, போல் சொல்லுதல், பகையை உண்டாக்குதல். ಚಾಡಿಕೊರಸು, இந்த அந்நிய அக்கினி ಇದು ಅನ್ಯ ಬೆಂಕಿ. இயேசுவே, உம்முடைய அக்கினினா ನಿಮ್ಮ ಬೆಂಕಿಯಿಂದ இப்பொழுது சுட்டரிக்கப்பட வேண்டும். ಸುಟ್ಟು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು. எல்லாரும் சத்தமா ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ, இயேசுவே, ಯೇಸುವೇ, உம்முடைய தாவர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். ನಿಮ್ಮ ಪ್ರತಾಪಯುಕ್ತ
உம்முடைய தாவர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளோ. ಪ್ರತಾಪಯುಕ್ತ ವಾಸಸ್ಥಾನದವರೆಗೆ ಎದ್ದು ಬಾ. சாலமோன் ஜெபித்ததை கேட்டீரே, ಸಾಲಮೋನನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದನ್ನ ಕೇಳಿದ್ದೀರಿ. என் சத்தத்தையும் கேட்டருளோ. ನನ್ನ ಸ್ವರವನ್ನ ಕೇಳು. ஹalleluya. ஹalleluya. வெளியே ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கவங்க தயவு செய்து உள்ளே வாங்க. ಹೊರಗಡೆ ಅಲ್ಲಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡವರು ಒಳಗಡೆ ಬನ್ನಿ. சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க எழும்புங்க. ಚೇರಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡವರು ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿ. கேளுங்க ஏசப்பாட்ட. ಕೇಳಿ ಯೇಸುಪ್ರಭುವೇ. நமக்கு சபைக்கு அது வேணும். ನಮಗೂ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಅದು ಬೇಕು. தேவன் எழுந்தருளணும். ದೇವರೇ ಎದ್ದು ಬಾ. தேவன் எழுந்தருளணும். ದೇವರೇ ಎದ್ದು சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ನೀವು ಸ್ವರವೆತ್ತಿ ಕೇಳಿ. ஐயா, ಅಯ್ಯೋ, இந்த கடைசி நாட்களிலே ಹಳೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ எங்கள் தேசத்தில் நடக்கிற காரியத்தை பாரும் ஐயா. ದೇಶದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಯ್ಯ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. அந்த அந்நிய அக்கினிகள் எல்லாம் ಅನ್ಯ ಬೆಂಕಿ ಎಲ್ಲ பட்சிக்கத்தக்கதாக ದಹಿಸಿ ಬಿಡುವಂತೆ. இயேசுவே, அப்பா, உம்முடைய தாவர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளு. ಪ್ರತಾಪಯುಕ್ತ ವಾಸಸ್ಥಾನದೊಂದಿಗೆ ಎದ್ದು ಬಾ. கேளுங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಕೇಳಿರಿ. எழுந்தருளு. ಎಲ್ಲರೂ ಮೇಲೆ. அப்பா, எழுந்தருளு. ನೀನು ಎದ್ದು ಬಾ. புறஜாதிகள் உங்களுடைய தேவன் எங்கே என்று சொல்லுவாரே. ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರಲ್ಲ. அதுவே எழுந்தருளு. ನೀನು ಎದ್ದು ಬಾ. எழுந்தருளு ஐயா. உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேசங்களிலே உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಸೇವಕರ ಮೂಲಕವಾಗಿ ದೇಶದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯಲಿ ಕರ್ತನೆ. சபைகளில் அக்கினி ஸ்தம்பங்கள் நிற்கட்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭಗಳು ನಿಲ್ಲಲಿ. சபைகளுக்குள் மேல ஸ்தம்பம் நிற்கட்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ ನಿಲ್ಲಲಿ. சபைகளுக்குள் உம்முடைய மகிமை இறங்கட்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತೇಜಸ್ ಇಳಿದು ಬರಲಿ. எல்லாம் சத்தமா கேட்போம். ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ ಕೇಳೋಣ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சபை நடத்துகிறவர்கள், ಸಭೆ ನಡೆಸುವಂತವರು, கிளை சபை நடத்துகிறவர்கள் ಶಾಖೆ ಸಭೆ ನಡೆಸುವಂತವರು கர்நாடக மாநிலங்களிலே ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ பெங்களூர் பட்டணத்துக்குள்ள ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದೊಳಗೆ கிளை சபை நடத்துகிற ஊழியர்கள் மூப்பர்கள் எல்லாரும் ஸ்டேஜுக்கு ஓடிவாங்க. ಶಾಖೆ ಸಭೆ ನಡೆಸುವಂತ ಸೇವಕರು சீக்கிரமாய் நேரம் சீக்கிரமாய் ஓடிவார்கள். ಶೀಘ್ರವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸ್ಟೇಜಿಗೆ ಓಡಿ ಬನ್ನಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எல்லாம் ஓடிவாங்க. ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬನ್ನಿ. ஊழியத்தை பொறுப்படுத்தவங்க ஓடிவாங்க. ಸೇವೆ ಜವಾಬ್ದಾರಿ ಪಡೆದುಕೊಂಡವರು உங்க மேல அந்த அக்கினி இறங்க போகிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಇಳಿದು ಬರಲಿದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ವರತ್ತಿ ಜೋರಾಗಿ என் அன்பு விசுவாசிகளே, ಪ್ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, கர்த்தரை சத்தமா ஸ்தோத்திரித்துக் கொண்டிருங்க. ಎಲ್ಲರೂ ಸ್ವರವೆತ್ತಿ ಜೋರಾಗಿ மௌனமா இருக்காதீங்க. ಮೌನವಾಗಿರಬೇಡಿ. சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ, சத்தமா அல்லேலூயான்னு சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ, கர்த்தருடைய மகிமை, ಕರ್ತನ ತೇಜಸ್ಸು, கர்த்தருடைய மகிமை ಕರ್ತನ ತೇಜಸ್ಸು இறங்க போகிறது. ಇಳಿದು ಬರಲಿದೆ. சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. கிளை சபை ஊழியர்கள் எழும்புங்க. ಶಾಖೆ ಸಭೆ ಸೇವಕರ ಎದ್ದೇಳಿ. வரிசையா முன்னாடி வாங்க. ನೀವು ಸಾಲಾಗಿ ಮುಂದೆ உங்க ಬನ್ನಿ. கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಕೈಗಳನ್ನು ஒருவருக்கொருவர் கரங்களை பிடித்து கரங்களை தூக்கிக் கொள்ளுங்க. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಿರಿ. கிளை சபை நடத்துகிறவங்க ಶಾಖೆ ಸಭೆ ನಡೆಸಿ எங்க இருந்தாலும் தயவு செய்து ஓடி வாருங்க. ಎಲ್ಲಿದ್ದರೂ ನೀವು ಮುಂದಕ್ಕೆ வெளியே ஆங்காங்க நின்றுட்டு இருக்காதீங்க. ಹೊರಗಡೆ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಬೇಡಿ. வரிசையா முழு ஸ்டேஜுக்கு நில்லுங்க. ಸಾಲಾಗಿ ಸ್ಟೇಜಿನ ಮೇಲೆ கிளை ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. சபை மூப்பர்கள் ஓடி வந்துருங்க. ಶಾಖೆ ಸಭೆ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಓಡಿ ಬನ್ನಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எல்லாரும் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. சபையின் மூப்பர்கள் சீக்கிரமா வாங்க. ಸಭೆಯ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಮುಂದೆ ಬನ್ನಿ. எல்லாரும் நம்ம கேட்க போகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೇಳಲಿದ್ದೇವೆ. ஐயா, ஐயா, இந்த கடைசி நாட்களிலே ದಿನಗಳಲ್ಲಿ உம்முடைய தாவர ஸ்தலத்துக்குள் ನಿಮ್ಮ ಪ್ರತಾಪಯುಕ್ತ நீர் எழுந்தருளு. ಎದ್ದು ಸೇರೋಣವಾಗಲಿ. எல்லாம் கரங்களை பிடித்துக் கொள்ளுவோம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. நம் கரங்களை உயர்த்திக் கொள்ளுவோம். ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತೋಣ. கவனிங்க. ಗಮನಿಸಿ, அரசியல்வாதிகள் கரங்களை பிடித்து கையை தூக்கி வெத்து வேட்டது ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ அது நிலைக்கக்கூடியது அல்ல. ನೆಲೆತ್ತಕೊಂಡು ಅಲ್ಲ. ஆனா இந்த அக்கினி நம்ம கிரியை செய்யும் பொழுது ಈ ಬೆಂಕಿನ ಮೇಲೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ இது ஜெயத்தின் துணி. ಇದು ಛೇದ ಒಂದು கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ எல்லாரும் ஒரே சத்தமாய் கூப்பிடுவோம். ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಸ್ವರವಾಗಿ அன்னைக்கு எலியா கேட்டவர்களோடு சொன்னாரு, ಏನು ಕೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய தாவர ஸ்தலத்துக்குள் ನಿಮ್ಮ ಪ್ರತಾಪಯುಕ್ತ ಮಾತು எழுந்தருளு. ಎದ್ದು ಸೇರೋಣವಾಗಲಿ. உரவலவரவு சொல்லவலவரவு
ಉನ್ನತ ಅಕ್ಕಿನಿ, ಆ ಉನ್ನತ ಬೆಂಕಿ ಸ್ಟೇಜಿലെ ವರಿಸೆಯಾಗಿ ನಿಲ್ಕக்கூடிய ಸ್ಟೇಜಿನ ಮೇಲೆ ಸಾಲಾಗಿ ಎಲ್ಲ கிளை சபை ஊழியர்கள் மீது ಎಲ್ಲೋ ಸಾಕಿ ಸಭಾ ಸೇವಕರುಗಳ ಮೇಲೆ அன்னைக்கு சாலமோன் ஆலயத்துல இறங்கினது. ಆ ದಿನ ಸಾಲಮೋನನ இன்னைக்கு நாம தான் அந்த ஆலயம். ಇದನ್ನ ನಾವೇ அந்த ஆலயத்துல மகிமை இறங்கினது போல ಆಲಯದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬಂದಂತೆ வாய்களை திறந்து ಬಾಯ್ತಿರುದು ஊழியக்காரர்களே, ಸೇವಕರುಗಳೇ, ஒப்பர்களே, ಹಿರಿಯರೇ, தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தவர்களோ ಕೃತಜ್ಞ என்னையில் கேட்கும் பொழுது ಎಂಬುದ ಕೇಳುವಾಗ தேவ மகிமை, ದೇವರ ಮಹಿಮೆ, மாறாத மகிமை ಆಳದೇ ಇರುವ ಮಹಿಮೆ உங்கள் மேல் இறங்க போகிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿದೆ, இது இறங்க போகிறது. ಬೆಂಕಿ ಇಳಿದು ಬರಲಿದೆ. ಎಲ್ಲ சத்தமாய் கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಕೇಳಿ. தாபர ஸ்தலத்துக்குள் ಕೃತಜ್ಞ ವಾಸಿಸ್ತಾ எழுந்தவர்களோ ಎದ್ದು ಸೇರೋಣವಾಗಲಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எங்கள் இந்திய தேசத்துல ಭಾರತ ದೇಶವನ್ನು நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருடைய பிள்ளைகள் ಕರ್ತನ ಮಕ್ಕಳು தேவனிடத்தில் திரும்ப கூடாதபடிக்கு ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗದಂತೆ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವುದು. ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், ರೋಮಪುರದವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ சத்தியத்தை பொய்யாய் மாற்றி ಸತ್ಯವನ್ನ ಸುಳ್ಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ஹalleluya ஹalleluya சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் ಸೃಷ್ಟಿಕರನ್ನ ಅಡ್ಡಬಿದ್ದು ನಮಸ್ಕರಿಸಿ சிருஷ்டியை தொழுது கொள்ளும்படிக்கு ಸೃಷ್ಟಿಯನ್ನ ಆರಾಧಿಸತಕ್ಕಂತೆ ஹalleluya ஹalleluya சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನ ಆರಾಧಿಸದೆ சிருஷ்டியை ಸೃಷ್ಟಿಯನ್ನು சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களை ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ கல்லை ವಸ್ತುಗಳನ್ನು, மண்ணை ಕಲ್ಲನ್ನ ಮಣ್ಣನ್ನು, மண்ணினால் கல்லினால் செய்யப்பட்டவைகளை ಕಲ್ಲಿನಿಂದ ಮಣ್ಣಿನಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟವುಗಳನ್ನು ஆராதிக்கும்படியாக ಆರಾಧಿಸತಕ್ಕ முதலாம் நூற்றாண்டிலே ಆ ಮೊದಲೇ பிசாசானவன் ಸೈತಾನ சத்திய தேவனை அறிந்து கொள்ளாதபடிக்கு, ಸತ್ಯ ದೇವರನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡು சிருஷ்டிகர்த்தாவை அறிந்து கொள்ளாதபடிக்கு ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನ அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி ಅನೇಕರ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಕುರುಡಾಗಿ இன்றைக்கும் ಮಾಡಿ. ಈ ದಿನವೂ இந்த இயேசு யார், ಯೇಸು ಯಾರು, இந்த இயேசு யார், ಯೇಸು ಯಾರು 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ மனுஷனாய் ಮನುಷ್ಯನಾಗಿ இந்த பூமிக்கு வந்து ಭೂಮಿಗೆ ಬಂದು கல்வாரி சிலுவையிலே ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆ நம்முடைய பாவத்துக்காக ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ கிருபாதார பலியாக ಆತನು ಕೃಪಾಸನ ಬಲಿಯಾಗಿ சிலுவையில் அடிக்கப்பட்ட ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಲ್ಪಟ್ಟ இந்த இயேசு யார், ಆ ಯೇಸು ಯಾರು, இந்த இயேசு ಆ யார், ಯೇಸು ಯಾರು, இவர்தான் சிருஷ்டிகர்த்தா, ಆತನೇ ಸೃಷ್ಟಿಕರ್ತ, அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. ಆತನೇ ಸೃಷ್ಟಿಕರ್ತ. மனுஷனை ரட்சிப்பதற்காக மனுஷனாய் வந்தார். ಮನುಷ್ಯನನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದನು. இயேசுவை போல ಯೇಸುವಿನಂತೆ தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ತನ್ನ ಜೀವವನ್ನ ಕೊಟ್ಟಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ದೇವರುಗಳಿಲ್ಲ. மரித்தார், ಸತ್ತನು, மரணத்தை ஜெயமாக இழந்தார். ಮರಣವನ್ನ ಜಯವನ್ನಾಗಿ இந்த இயேசு அது நம்முடைய கண்ணீர். ಅದು ನಮ್ಮ ಕಣ್ಣೀರು. கிறிஸ்தவம் ಕ್ರಿಸ್ತವನು ஒரு மதம் அல்ல, ಒಂದು ಕ್ರೈಸ್ತ மதம் அல்ல. ಅದೊಂದು ಮತವಲ್ಲ. இயேசு மதத்தை உண்டாக்க வந்த தெய்வம் அல்ல. ಯೇಸು ಮತವನ್ನ ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದ. இயேசு ಯೇಸು ஒரு வழியை உண்டாக்க வந்தவர். ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಕ್ಕೆ அவர் சொன்னது போல, ಆತನು ಹೇಳಿದಂತೆ, நானே வழி, ನಾನೇ ಮಾರ್ಗ, நானே சத்தியம், ನಾನೇ ಸತ್ಯ, நானே ஜீவன். ನಾನೇ ಜೀವ. கிறிஸ்தவ மதம் அல்ல, ಕ್ರೈಸ್ತ ಒಂದು ಮತವಲ್ಲ, கிறிஸ்தவ ஒரு வழி. ಕ್ರೈಸ್ತ ಒಂದು ಮಾರ್ಗ. இயேசு வழியை தான் காண்பித்தார். ಯೇಸು ಮಾರ್ಗವನ್ನ ತೋರಿಸಿದರು. அந்த வழி என்ன? ಮಾರ್ಗವೇನು? நித்திய ஜீவன், ನಿತ್ಯ ಜೀವ, நித்திய ஜீவன். ನಿತ್ಯ ಜೀವ. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தாகம், ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಕ್ರೈಸ್ತರ ಬಾಯಿ ஓ நித்திய ஜீவனை பெறவில்லை என்றால் ನಿತ್ಯ ಜೀವ ಪಡೆದುಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ அந்த ஆத்மா ಆತ್ಮವು நரகத்துக்கு அல்லவோ போக வேண்டும். ನರಕಕ್ಕಲ್ಲವೋ ಹೋಗಬೇಕು. ஆகவே ಆದ್ರಿಂದಲೇ இந்திய மக்கள் ಭಾರತ ದೇಶದ நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ನರಕಕ್ಕೆ ಹೋಗ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ இயேசுவாகிய சுவிசேஷத்தை ಯೇಸುವಾದ ಸುವಾರ್ತೆ அறிவிக்கிறான், ತಿಳಿಸುತ್ತಾರೆ, அறிவிக்கிறான். ತಿಳಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. எதற்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? பாதாளத்துக்கு தப்புவிப்பதற்காக. ಪಾತಾಳದಿಂದ ತಪ್ಪಿಸುವ. ஓ அதற்கு எத்தனை தடைகள் ஐயா, ಓ ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು எத்தனை தடைகள். ಎಷ್ಟೊಂದು ತಡೆಗಳು. அந்த தடைகள் நீங்கும்படியாக ಆ ತಡೆಗಳೆಲ್ಲ ನೀಗಿ எல்லா கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ தேவனே எழுந்தருளும் எங்கள் தேசத்திலே ಎದ್ದು ಸೇರಣವಾಗಿ ನಮ್ಮ ದೇಶದ தடைகள் நீங்குவதாக, ತಡೆಗಳು ನೀಗಲಿ, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. சத்தமா சொல்லுவீங்களா? ಶಬ್ದವಾಗಿ எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಹೇಳಿ.
புலம்பி ஜெபிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಗೋಳಾಡಿ எங்கள் இந்தியாவை ரட்சியும் கேட்போம். ನಮ್ಮ ದೇಶವನ್ನ ಭಾರತ ದೇಶವನ್ನ எங்கள் தேச தலைவர்களை ரட்சியும் கேட்போம். ಭಾರತ ದೇಶದ ಅಧಿಪತಿಗಳನ್ನ எங்கள் அதிகாரிகளை ரட்சியும் கேட்போம். ಅಧಿಕಾರಿಗಳನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಾಗಿ ಕೇಳು. நாங்கள் அறிந்து கொண்டது போல ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದ எங்கள் முழு இந்தியாவும் ಪೂರ್ತಿ ಭಾರತವು இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ಯೇಸುವನ್ನ ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஊழியக்காரர்களே, ಸೇವಕರುಗಳೇ, இதுதான் தருணம். ಇದೇ ಒಂದು எல்லாம் சத்தமா வாயை திறந்து ஜெபி. ಎಲ್ಲ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿ. எல்லாரும் போராடி ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. சத்தமாய் ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ நாம் போராடுகிற ஒரு நேரம். ಇದು ಹೋರಾಡುವ ಸಮಯ. பரலோகத்தின் ராஜா ಪರಲೋಕದ ಅರಸನು நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ಅವರನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. இயேசுவே, இயேசுவே, glory, மகிமை இறங்குகிறது. ತೇಜಸ್ಸು ಇಳಿದು ಬರ್ತಿದೆ. தேவ மகிமை இறங்குகிறது. ತೇಜಸ್ಸು ಇಳಿದು ಬರ್ತಿದೆ. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ಹಾಗಾದ್ರೆ ತೇಜಸ್ಸು ಇಳಿದು ಬರ್ತಿದೆ. விசுவாசிகளே, ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ஒரு நிமிஷம் உங்க கண்ணை தரங்க. ಒಂದು ನಿಮಿಷ ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡಿ. உங்கள் முன் நிற்கிற இந்த ஊழியக்காரங்க எல்லாரையும் பாருங்க. ಮುಂದೆ ನಿಂತಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಸೇವಕರುಗಳನ್ನ ನೋಡ್ರಿ. எம்காம் படித்தவர், ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆ ಸಮಯ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟಂತ ಜಯಕುಮಾರ್ ಅವರು ಎಂ.ಕಾಂ ಅವರು ಓದಿದಂತವರು. உங்கள் முன்பு நின்று பிரசங்கிக்கிற நான், ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿರುವ ನಾನು, பிபிஏ படித்து வேலை செய்து கொண்டிருந்து BBA ಓದಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಂತ ನಾನು அதை ரிசைன் பண்ணிவிட்டு ಅದನ್ನ ರಿಸೈನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು நான் இந்த ஊழியத்திற்கு வந்தவன். ನಾನು ಈ ಸೇವೆಗೆ ಬಂದವನು. கவனிங்க, ಗಮನಿಸಿ, அங்கிருந்து ஒவ்வொருவராய் பாருங்க. ಅಲ್ಲಿಂದ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನೇ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எம்எஸ்சி படித்தவர்கள், MSc ಪಡ ಓದವರು, PhD முடித்தவர்கள், PhD ಮುಗಿಸಿದವರು, இன்ஜினியர்ஸ், ಇಂಜಿನಿಯರ್ಸ್. வயிற்று பிழைப்புக்காக இதற்கு வரவில்லை. ಹೊಟ್ಟೆ ಪಾಡಿಗಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ಅವರು ಬರಲಿಲ್ಲ. ஒரே ஒரு காரியம், ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, நான் இயேசுவை ருசித்தேன், ನಾನು ಯೇಸುವನ್ನ ಅನುಭವಿಸಿ, நல்லவர் ருசித்தேன். ನಾನು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದಾಗಿ ಅನುಭವಿಸಿ இந்த ನೋಡಿದ್ದೇನೆ. உலகம் ಲೋಕವು அந்த நல்லவரை, ಒಳ್ಳೆಯವರನ್ನು, அந்த நல்ல தெய்வத்தை ಒಳ್ಳೆ ದೇವರನ್ನು ருசிக்க வேண்டிய என்ற நோக்கத்தோடு ಅನುಭವಿಸಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். ಎಲ್ಲರೂ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. கர்நாடகாவில் ஊழியம் செய்கிற இவர்கள் மாத்திரம் அல்ல, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಇವರು நம்முடைய இந்திய தேசத்தில் ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ஊழியம் செய்கிற ಸೇವೆ ಮಾಡುವಂತ ஊழியர்கள் எல்லாம் அப்படித்தான். ಎಲ್ಲ ಹೋದಂತವರೇ. ஆனால் ಆದರೆ கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் ஏக்கத்தில் உள்ளவர்கள், ಕ್ರೈಸ್ತಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அடித்தால் ಹೊಡೆದ್ರು. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಪ್ರತಿ ஒவ்வொரு ஊழியக்காரனும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரனும் ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬೊಬ್ಬ ಸೇವಕರುಗಳು அடித்தால் ಹೊಡೆದ್ರು. ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கிறவர்கள் அல்ல, ಯಾಕೆ ಹೊಡೆಯುತ್ತಾ ಇದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತವರಲ್ಲ, அவர்களை அடிக்கிறார்களே, ಅವರನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾರೆ, அவர்களை அடித்து கொலை செய்கிறார்களே, ಅವರನ್ನ ಹೊಡೆದು ಕೊಲೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் தொடும்படியாக ಆ ರೀತಿಯ ಮಕ್ಕಳನ್ನ, ಆ ಸಂಘಟನೆಗಳನ್ನ நம்முடைய தேசத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக ಕರ್ತನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಒಂದು ಕಾವಲು ಇರುವಂತೆ இவர்களை பார்த்து எல்லாரும் சத்தமிட்டு அழுது கர்த்தர்ட்ட ஜெபிப்போம். ಇವರೆಲ್ಲರನ್ನ ನೋಡಿ ನಾವೆಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ எல்லாரும் இயேசுவை கூப்பிடுவோம். ಎಲ್ಲರೂ ಯೇಸಪ್ಪನನ್ನ ಕೂಗೋಣ. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ಒಂದು ಮಾತು ಹೇಳಿರಿ,
என்ன கவனிங்க, ಗಮನಿಸಿ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இந்த ಹೇಳುತ್ತೇನೆ, பெங்களூர் பட்டணத்துல ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ஒரு மூலையில ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ மத்திக்கரையில ಮತ್ತಿಕೆರೆಯಲ್ಲಿ நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தை ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ. பரலோகம் இன்றைக்கு உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ಪರಲೋಕವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದೆ. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ, இந்த ஜெபம் ಈ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த முழு இந்தியாவையும் ஒரு அசைவுக்குள்ளாய் கொண்டு வரும் அருமையான தேவனுடைய ಈ ಭಾರತ ದೇಶವನ್ನ ಕದಲಿಸುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಶಬ್ದವಾಗಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, உம்மை அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்கக்கூடிய ನಾ ಅರ್ಥ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ತಡೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ತಡೆಗಳು, எங்கள் தேசத்தின் சூழ்நிலைகள் ನಮ್ಮ ದೇಶದ ಸ್ಥಿತಿಗಳು இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಲಿ. சத்தமா கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಕೇಳಿರಿ. எழுந்தருளும் ஐயா, ನೀನು ಎದ್ದು இந்தியாவிலே எழுந்தருளும். ಭಾರತದಲ್ಲಿ ಎದ್ದು ಶರಣವಾಗಲಿ. எகிப்திலே கர்த்தர் எழுந்தருளினார். ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಕರ್ತನು ಎದ್ದು ಸೇರು ಬಂದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவனிங்க, ಗಮನಿಸಿ, பார்வோனுக்கு முன்பாக நிற்க பார்வோன் பலசாலி தான். ಪಾರೋಹನು ಬಲಿಷ್ಠನೇ, ஆனால் ಆದ್ರೆ தேவன் எழுந்தருளினார். ದೇವರ ಎದ್ದು ಬಂದಾಗ பார்வோனையும் அந்த பார்வோனின் சேனையும் செங்கடலில் அமிழ்த்து போட்டார். ಪಾರೋಹನ ಸೈನ್ಯವನ್ನು ಸಮುದ್ರವು ನುಂಗಿ ಬಿಟ್ಟಿತು. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೇ, எந்த வல்லமையினாலும் தேவன் அமிழ்த்து போட வல்லமை உள்ளவர். ಯಾವ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನಾದರೂ ದೇವರು ಅದನ್ನ ನಾಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. எல்லாரும் கேட்போமா? ಎಲ್ಲರೂ ಕೇಳೋಣವೇ. சபையிலே எழுந்தருளும். ಸಭೆಯಲ್ಲಿ ನೀನು ಎದ್ದು ಸೇರೋಣವಾಗಿ, தேசத்தில் எழுந்தருளும். ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಎದ್ದು ಸೇರೋಣವಾಗಿ, ஊழியர்களிலே எழுந்தருளும். ನಮ್ಮ ಸೇವಕರಲ್ಲಿ ಎದ್ದು ಸೇರೋಣವಾಗಿ, ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்தும். ಸೇವಕರನ್ನ ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ಉಪಯೋಗಿಸು. கர்நாடக மாநிலத்தில் எழுந்தருளும். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಎದ್ದು கர்நாடக ಸೇರೋಣವಾಗಿ, மாநிலத்தில் கொடுத்த சபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕೊಟ್ಟ ಸಭೆಗಳಿಗಾಗಿ நாம் ಸ್ತೋತ್ರ. ஜெபிக்கிற ஒரு நேரம், ಇದು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ. ಎಲ್ಲ வாய்களை திறந்து கேட்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳೋಣ. சபைகளுக்குள் கிரியை செய்கிற அந்நிய அக்கினி ಸಭೆಯೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡತಕ್ಕಂತ ಅನ್ಯ ಬೆಂಕಿ எரிக்கப்பட வேண்டும். ಈಗಲೇ ಸುಟ್ಟು ಹೋಗಬೇಕು. எரிக்கப்பட வேண்டும். ಸುಟ್ಟು ಹೋಗಬೇಕು. பகை, ಕಲೆ, விரோதம், ವಿರೋಧ, பிரிவினைகள், ಬೇರ್ಪಡಿಸುವಿಕೆ, கிண்டி விடுதல், ಆ ಒಂದು ಕಲಿಸಿ சொல்லி திரிகிறது. ಚಾಡಿಕೋರು, ஹல்லேலூயா. ஹalleluya. தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைப்பது, ಜಗಳವನ್ನ ಬಿತ್ತಬೇಕೆಂಬುದಾಗಿ தனக்கு ನೆನೆಸುವುದು, ஒரு மகிமையை தேடுவது, ತನಗೆ ಒಂದು ಮಹಿಮೆ ಹುಡುಕುವುದು, ಎಲ್ಲ அந்நிய அக்கினி இப்பொழுது எரிக்கப்படட்டும். ಎಲ್ಲ ಅನ್ಯ ಬೆಂಕಿ ಈಗ ಸುಟ್ಟು எல்லாம் ಹೋಗಲಿ. போராடி ஜெபிங்க. ಎಲ್ಲರೂ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எல்லாம் போராடி ஜெபிங்க. ಎಲ್ಲರೂ ಹೋರಾಡಿ எல்லா ಪ್ರಾರ್ಥಿಸಿ. வாய்களை திறந்து ஜெபிங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஊழியர்களை, ಸೇವೆಗಳು, மூப்பர்களை ಹಿರಿಯರನ್ನು வல்லமையாய் பயன்படுத்தும். ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿ. எல்லாம் சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿ. எங்கள் ஊழியர்களில் எழுந்தருளும். ನಮ್ಮ ಸೇವಕರಲ್ಲಿ ಎದ್ದು ಸೇರಣವಾಗಲಿ. எழுந்தருளும். ಎದ್ದು ಸೇರಣವಾಗಲಿ. எழுந்தருளும் ஐயா. ಎದ್ದು ಸೇರಣವಾಗಲಿ ಅಯ್ಯ. மேல் மாடியில் இருக்கிறவர்கள் கூட முழங்கால் படியிட்டு சத்தமாய் ஏசப்பாட்ட கதறுங்க. ಮೇಲಿನ ಮಹಡಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡವರೆಲ್ಲ ಮೊಣಕಾಲೂರಿ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಜೋರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கவனிங்க, ಗಮನಿಸಿ, சாலமோன் தேவாலயத்தில் இந்த மகிமை இறங்கினதற்கு காரணம் சாலமோன் ஆண்டவரே தாபர ஸ்தலத்துக்குள்ளாய் எழுந்தருளும் என்று பாரத்தோடு ஜெபித்ததின் மேன்மைதான் அருமையானவர்களே அங்கே இறங்கினது. ಸೊಲೊಮೋನನು ಆ ಒಂದು ತೇಜಸ್ಸು ಆಲಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದದಕ್ಕೆ ಕಾರಣ ಅದನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಪ್ರತಾಪಯುಕ್ತ ಮಂಜುಷದ ವಾಸದೊಳಗೆ ಸೇರಣವಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ சாலமோன் ஜெபத்தை கேட்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ಸಲ್ಮೋನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳೋದಿಲ್ವಾ? இப்ப இறங்க போகுது. ಈಗ ಆತನ ಇಳಿದು ಬರಲಿದ್ದಾನೆ. நம் கண்காண மகிமை இறங்க போகிறது. ಕಣ್ಣ ಮುಂದೆ ಆತನ ತೇಜಸ್ಸು. நம்ம சாலமோனை போல வாய்களை திறந்து சத்தமா எல்லாரும் கேட்க போகிறோம். ಸಲ್ಮೋನನಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ. யாராவது வெளியே வாசல்ல யாராவது உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்கன்னா தயவு செய்து அவங்களையும் உள்ளே வர சொல்லுங்க. ಯಾರಾದರೂ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡು எல்லாரும் வெளியே இருக்கிற எல்லாரும் உள்ள வர சொல்லுங்க. ಹೊರಗಡೆ ಇರತಕ್ಕಂತರು ಎಲ್ಲರೂ ಒಳಗೆ அவர்கள் அந்த மகிமையை பெற வேண்டும். ನಾವು ಆತನ ತೇಜಸ್ಸನ್ನು மகிமையை பெற வேண்டும். ತೇಜಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாம் சத்தமாய் ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ கரங்களை பிடித்து ஒரே மனதோடு ஜெபிக்க போகிறோம். ಎಲ್ಲರೂ ಕೈ ಹಿಡಿದು ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ அப்பா எழுந்தருளும். ನೀನು ಎದ್ದು ಸೇರು. உம்முடைய தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். ಪ್ರತಾಪಯುಕ್ತ ಸ್ಥಾನದೊಳಗೆ ನೀನು ಸೇರಣವಾಗಲಿ. ஜெபிப்போம், கதறுவோம், கதறுவோம், ನಾವು ಅಂಗಲಾಚಿ கதறுவோம். இந்த வல்லமை இறங்குகிறது. ಶಕ್ತಿ ಇಳಿದು அந்த அபிஷேகம் இறங்குகிறது. ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರಲಿ. இந்த மகிமை இறங்குகிறது. ತೇಜಸ್ಸು ಇಳಿದು ಬರಲಿ. Yes Lord. Yes Lord. ಹೌದು ದೇವರೇ. Yes Lord. ಹೌದು ದೇವರೇ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ இந்த ನಾಮದಲ್ಲಿ மகிமை இறங்குவதாக. ತೇಜಸ್ಸು ಇಳಿದು ಬರಲಿ.
எங்கள் தேசத்தில் கிரியை செய்யும். ದೇಶದಲ್ಲಿ ನೀ ಕ್ರಿಯೆ ಮಾಡು. எங்கள் தேசத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ದೇಶದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳು நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்திய தேசம் கண்டுகொள்ளட்டும். ನೀನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರೆಂಬುದಾಗಿ எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿರಿ. ஹalleluya. தானியேலின் நாட்களிலே, ದಾನಿಯೇಲನ ದಿನಗಳಲ್ಲಿ, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாட்களிலே, ಶದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ದಿನಗಳಲ್ಲಿ, அந்த தேசத்து ராஜாக்கள், ಆ ದೇಶದ ಅರಸುಗಳು, தரியு ராஜா, ದಾರಿವೇಶ ರಾಜ, கோரேஸ், ಕೋರೇಶ್, ஹalleluya, ஹalleluya, அந்த ராஜாக்கள் எல்லாம் ಅರಸುಗಳೆಲ್ಲ வெளிப்படையான அற்புதங்களை கண்டு கர்த்தரே தேவன், கர்த்தரே ஜீவன் உள்ளவர் என்பதை அறிக்கை செய்தார்கள். ತೋರ್ಪಡಿಸಿದ ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಂಡು ಆತನೇ ನಿಜವಾದ ದೇವರೆಂಬುದಾಗಿ அறிக்கை ಮಾಡಿದರು. அவர்கள் மூலமாகவே எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்பட்டது. ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ತಿರುಗಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಎದ್ದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರ ஏசாயா, எங்கள் தேசத்தில் வெளியரங்கமான அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಬಹಿರಂಗವಾದ ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿ. எல்லாம் சத்தமாய் வாய்களை திறந்து கேளுங்க ஏசப்பா. ಜೋರಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿರಿ ಯೇಸಪ್ಪನ ಬಳಿಯಲ್ಲಿ. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த மகிமை இறங்குகிறதை பார்ப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஊரபால பாராபு ஷதர பால பாராபு ஷா, ஊரபால பாராபு ஷதர பால பாராபால பாராபு ஷா. ஹalleluya. ஊழியர்கள் சந்தோஷமாய் கர்த்தரை சத்தமாய் ஸ்துதித்து ஸ்தோத்திரியுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Fire of God. நிரப்பட்டு எல்லாரையும் ತುಂಬಿಸಿ ಎಲ್ಲರನ್ನು. எங்கள் தேவனே, ದೇವರೇ, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். என் அன்பு ஊழியக்காரர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸೇವಕರೇ, கர்த்தர் உங்களை தம்முடைய வல்லமையினால் நிறைத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಆತನ ಶಕ್ತಿಯನ್ನು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ತುಂಬಿಸುವುದಾಗಲಿ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. இன்னொரு ஜெபத்தை ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ಇನ್ನೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾವು ಮುಗಿಸೋಣ. மழை தேவை. ಮಳೆ ಬೇಕಾಗಿದೆ. நம்முடைய மாநிலத்திற்கும் நம்முடைய இந்திய தேசத்திற்கும் மழை தேவை. ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೂ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕೂ ಮಳೆ ಅವಶ್ಯಕತೆ. மழையினால் அழிவு உண்டாக கூடாது. ಮಳೆಯಿಂದ ನಾಶ ಉಂಟಾಗಬಾರದು. இயேசுபாட்ட கேட்போமா? ಯೇಸು ಬಳಿ ಕೇಳೋಣ. எல்லாம் சத்தமா இயேசுபாட்ட கேட்போமா? ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಯೇಸು ಬಳಿ என் ಕೇಳೋಣ. தகப்பனேன்னு சொல்லுங்க. ನಮ್ಮ ತಂದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ. ஏசப்பா, ஏசப்பா, எங்கள் தேசத்துக்கு மழை வேண்டும். ದೇಶಕ್ಕೆ ಮಳೆ ಬೇಕು. ஆனா மழையினால் அழிவு வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கப்பா. ನಾಶವಾಗದೆ ಕಾಪಾಡಪ್ಪ. இயேசுவே, ஹalleluya. நம்முடைய தேச தலைவர்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். ನಮ್ಮ ದೇಶದ ಅಧಿಪತಿಗಳಿಗಾಗಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரி, ನಮ್ಮ ದೇಶದ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ மதிப்புக்குரிய மோடி அவர்களை கர்த்தர் தொடும்படியாக, ಮೋದಿಯನ್ನು ಕರ್ತನು ಮುಟ್ಟುವಂತೆ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ, இந்த தேசத்தை ದೇಶವನ್ನು பக்தியாய் ಭಕ್ತಿಯುಳ್ಳ ஜீவனுள்ள தேவனுக்கு நேராய் ಜೀವವುಳ್ಳ ದೇವರಿಗೆ நடத்தி செல்லக்கூடிய ஞானம் பலனை தரும்படியாக, ಜ್ಞಾನವನ್ನ ಬಲವನ್ನ அவரோடு இணைந்த எல்லா மினிஸ்டர்ஸ் கொடுக்கும்படியாக, ಅವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ இந்திய தேசத்தில் உள்ள எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்கும்படியாக, ಎಲ್ಲಾ ಭಾರತ எம்எல்ஏ எம்பிக்களுக்கு கொடுக்கும்படியாக, ಎಲ್ಲ ಎಮ್ಎಲ್ಎ உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கும்படியாக, ಉನ್ನತ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ நம்முடைய தேசம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா ದೇಶವು ಆಶೀರ್ವಾದ ದೇಶ நிற்கத்தக்கதாக எல்லாரும் நம்முடைய ನಿಲ್ಲತಕ್ಕಂತೆ ಎಲ್ಲರೂ தலைவர்களுக்காக ஜெபிப்போம். ಅಧಿಪತಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ, அவர்களை ஆசீர்வதியும், ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ஞானத்தினால் நிரப்பும். ಜ್ಞಾನದಿಂದ ತುಂಬಿಸಿ, எங்கள் தேசம் உயர்த்தப்படட்டும். ದೇಶ ಉನ್ನತಕ್ಕೆ, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும். ದೇಶ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಲಿ, எங்கள் தேசம் ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ளட்டும். ದೇಶವು ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳಲಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. உட்கார். ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. முன் வந்த எல்லா ஊழியர்களுக்கும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். ಮುಂದೆ ಬಂದಂತ ಎಲ್ಲ ಸೇವಕರಿಗೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ஊழியங்களை ಕ್ರಿಸ್ತನ ஆசீர்வதிப்பார். ஊழியர்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ಸೇವಕರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಲಿ ತಟ್ಟೋಣ. இப்படி ஒரு ஜெப வேளையை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವಾದಿ ದೇವನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. முன்னின்ற எல்லா
நம்முடைய கிளை சபையின் ஊழியர்களுக்காக இன்றைக்கு மாத்திரமல்ல ಮುಂದೆ ನಿಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಶಾಖಾ ಸಭಾ ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿ ದಿನವೂ உங்கள் ஜெபங்களில் என்ன செய்யுங்க? ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಮಾಡಿ ஜெபித்துக் கொள்ளுங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஜெபிப்பேன்னு சொல்றவங்களா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அக்னி உபவாச கூட்டத்துக்காக ஒவ்வொரு வருடமும் ஜெபிக்கும் பொழுது ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟಕ್ಕಾಗಿ ಪ್ರತಿಯೊಂದು ವರ್ಷವೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தர் புதிய பாடல்களை கொடுப்பதுண்டு. ಕರ್ತನು ಹೊಸ ಹಾಡನ್ನ ಕೊಡುವುದುಂಟು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வருஷம் கொடுத்த பாடலை நான் நேற்று பாடினேன். ಕಳೆದ ವರ್ಷ ಕೊಟ್ಟಂತ ಹಾಡನ್ನ ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಆಡಿದೆ. பரலோகத்தில் எத்தனை பேர் நேற்று பாடினீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ಎಷ್ಟು ಜನ ಸೇರಿ ಆಡಿದಿರಿ? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ಈ ವರ್ಷದಲ್ಲಿ 2 நாள்ல இந்த ஜெப வேளையில என் தொண்டை போயிடுச்சு. 2 ದಿನ ಪ್ರಾರ್ಥನಾ ಈ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಗಂಟಲು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. இருந்தாலும் அது புதிய பாடல் நான் பாடணும்னு விரும்புகிறேன். ಹೊಸ ಹಾಡಾಗಿರೋದ್ರಿಂದ ನಾನು ಆಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. நம்முடைய பாடல் புத்தகத்திலே 15வது பாடல். ನಮ್ಮ ಹಾಡಿನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 15ನೇ ಹಾಡು. நம்முடைய தேவன் யார்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் ಸ್ತುತಿಗಳ வாசம் பண்ணுகிறவர். ಸ್ತುತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ இப்போ அவர் நம்ம மத்தியிலே அவர் என்ன செய்தார்? ಆತ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡುವಂತನು? அவர் வாசம் பண்ணினார். ಅದನ್ನು ವಾಸ ಮಾಡಿದನು. பாடலை கற்றுக்கொள்வோமா? ಹಾಡನ್ನ ಕಲಿತುಕೊಳ್ಳೋಣವಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் தேவன். ಇಸ್ರಾಯೇಲಿನ ತುಡಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ದೇವರು. அவர் யார்? ಆತನು ಯಾರು? பரிசுத்த. ಪರಿಶುದ್ಧನು. அவர் மாத்திரம்தான் பரிசுத்த. ಆತನು ಮಾತ್ರವೇ ಪರಿಶುದ್ಧನು. You are holy. ನೀನು ಪರಿಶುದ್ಧನು. You are alone holy. ನೀನೊಬ್ಬನೇ ಪರಿಶುದ್ಧನು. அப்ப நாமெல்லாம் பரிசுத்தம் இல்லையா பாஸ்டர்? ನಾವೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧರಲ್ವಾ ಪಾಸ್ಟರ್? நாம் பரிசுத்தவான்கள் தான். ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರೇ. பரிசுத்தவாட்டிகள் தான். ಪರಿಶುದ್ಧಗಿದ್ದೀರಿ. அவரால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಆತನಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. எத்தனை பேர் நான் அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்? ಯಾರೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಿ ನಾನು ಆತನಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರೆಂಬುದಾಗಿ? அவர் மாத்திரம் தான் பரிசுத்த. ಆತ ಮಾತ್ರವೇ ಪರಿಶುದ್ಧ. நாம் அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர். ನಾವು ಆತನಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. பாடுவோமா? ಆಡೋಣವೇ? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. ವಾಸ ಮಾಡುವಂತ ನನ್ನ ದೇವನೇ. அந்த வரியில ಈ ಒಂದು ಅಕ್ಷರಗಳಲ್ಲಿ என் தேவனே, ನನ್ನ ದೇವರೇ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம உரிமையோடு அவரை கூப்பிடணும். ಅಧಿಕಾರದೊಂದಿಗೆ ಆತನನ್ನ ಕೂಗಬೇಕು. சில பிள்ளைகள் ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು அவங்க அப்பா அம்மாவை ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು சிலர்கிட்ட சொல்லுவாங்கன்னா, ಕೆಲವರ ಬಳಿ ಹೇಳುವಾಗ எங்கப்பா ನನ್ನ ತಂದೆ சொல்றாங்களா இல்லையா? ಹೇಳ್ತಾರಾ ಇಲ್ವಾ? ஹல்லேலூயா. 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 என்னுடைய பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது யாராவது ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿದೆ ಯಾರಾದ್ರೂ அப்பா, சிலர் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. ಕೆಲವರು ನನ್ನ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. என்னுடைய சின்ன மகள்லாம் அப்பான்னு, இல்ல எங்க அப்பா. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಯಾರಾದ್ರೂ ನನ್ನ ಚಿಕ್ಕ ಮಗಳು ಯಾರಾದ್ರೂ ಅಪ್ಪ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ ನನ್ನ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க வேணும்னு இல்ல ಎங்க அப்பா அம்பாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಅಪ್ಪ. எங்க பாஸ்டர் அப்பா அம்பாங்க. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅಪ್ಪ ಅಮ್ಮ. இல்ல எங்க அப்பா. ಇಲ್ಲ ನಮ್ಮ ಅಪ್ಪ. உரிமை, ಅಧಿಕಾರ நமக்கு யார் அவ? ನಮಗೆ ಯಾರು ಆತನು? ஏசப்பா பார்த்து எங்க அப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ಏಸಪ್ಪನ ನೋಡಿ ಯಾರು ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ? எங்க அப்பா. ನಮ್ಮ ಅಪ್ಪ. சத்தமா தான் சொல்லுங்களேன். ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. அதே போல ಇದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ என் தேவனே, ನನ್ನ ದೇವನೇ, என் தேவனே, ನನ್ನ ದೇವನೇ. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன். ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. என் தேவன். ನನ್ನ ದೇವನು. இயேசு யார்? ಯೇಸು ಯಾರು? ஆமென். பாடுவோமா? ಆಡೋಣವೇ? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ மாத்திரம் பரிசுத்தரே. நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ மாத்திரம்
பரிசுத்தரே. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ மாத்திரம் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ மாத்திரம் பரிசுத்தரே. உம்மை தொழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றோம். உம்மை தொழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றோம். நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ மாத்திரம் பரிசுத்தரே. நீ பரிசுத்த பரிசுத்தரே. சத்தமாய் நீ மாத்திரம் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. இஸ்ரவேலின் எல்லாரும் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. எல்லாரும் கரங்களை தட்டி சேராபீன்கள் போற்றும் பரிசுத்தர் நீர் மாத்திரமே. பாடுவோம். கேராபீன்கள் போற்றும் பரிசுத்தர் நீர் மாத்திரமே. வானமும் பூமியும் படைத்தாளும் நாயகரே. வானமும் பூமியும் படைத்தாளும் நாயகனே. உம்மை தொழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றோம். உம்மை தொழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றோம். நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ மாத்திரம் பரிசுத்தரே. நீ பரிசுத்த பரிசுத்தரே, நீ மாத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. பாடுவோம். தேவன் நம்முடைய சபைக்கு ஒரு புதிய பாடலை கொடுத்ததற்காக மாட்சிமை மகிமை நிறைந்தவர் நீர் மாத்திரமே.
சத்தியமும் நிறைந்தவர் நீ மாத்திரமே. கிருபா நீதியே சத்திய தேவனே நிகரில்லா நித்திய ஜீவனே. கிருபா நீதியே சத்திய தேவனே நிகரில்லா நித்திய ஜீவனே. உம்மை தொழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றோம். எல்லாரும் சொல்லுவோம். உம்மை தொழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றோம். உம்மை தொழுகின்றோம், உம்மை தொழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி. நாம் இது செய்யணும் கண்டிப்பா. ஹல்லேலூயா. should serve him. அவரை கண்டிப்பா நாம என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அவரை என்ன செய்யணும்? போற்றணும். அவரை என்ன செய்யணும்? நான் பாட மாட்டேன், சரிதானா? 1 2 3. உம்மை தொழுகின்றோம், சத்தமா பாடுவோமே. ஹல்லேலூயா. 1 2 3 ஸ்டார்ட். உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றோம். தொழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்தி ஆராதிக்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே நீ மாத்திரம், நீ பரிசுத்தர் பரிசுத்தரே நீ மாத்திரம் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்தீர் என் தேவனே. சொல்லுவோம். துதிகளுக்குள் வாசம் செய்தீர் என் தேவனே. எனக்காக ஜீவன் தந்த ஜீவபலி நீர் மாத்திரமே. பாவம் சாபம் போக்கும் பரிகாரி நீர் மாத்திரமே. மீண்டுமாய் பாடுவோம். எனக்காக ஜீவன் தந்த ஜீவபலி நீர் மாத்திரமே. சாபம் போக்கும் பரிகாரி நீ மாத்திரமே. என் ஜீவனே என் இயேசுவே ஜெயித்த கண்மலையே. என் ஜீவனே என் இயேசுவே எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆராதிக்கின்றோம். சத்தமாய் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு ஆராதிக்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே மாத்திரம் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்தீர் என் தேவனே.
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் உம்மை தொழுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை தொழுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே மாத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே இஸ்ரவேலின் சொல்லுவோமா இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்தேன் என் தேவனே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்திடும் என் தேவனே. எல்லாரும் கரங்களை இந்த பாடலை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya.